दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गरियुहळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमत्कुमारतातार्यतनयं विनयोज्ज्वलं श्रीशैलकुलजीवातं श्रीनृसिंहार्यमाश्रये श्रीनृसिंहार्यतनयं श्रीवेङ्कटपदाश्रयं श्रीशैलान्वयसम्भूतं श्रीशैलार्यमहं भजे. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அனைத்து உலகத்தவர்களுடைய நன்மைக்காக சாஸ்திரங்களையெல்லாம் வெளியிட்டருளினார். இந்த ஜகத்து பிரளய காலத்திலே இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உருவங்கள் ஏதும் அற்றதாய் கிடந்தது. கண்ணால் எத்தனையோ வீடு மலை அங்கங்கே விருட்சங்கள் மரங்கள் விலங்குகள் மனிதர்கள்னு இத்தனை உருவங்களை பார்க்குறோமே. பிரளய காலத்தில் இந்த எந்த உருவமும் கண்ணுக்கு தெரியாது. எல்லாமே அச்சித்து பிரகிருதி என்ற அந்த சொல்லாலே குறிக்கப்படும் அச்சேத்தன பொருள், அறிவற்ற ஜடப்பொருளாக இருக்கும். அந்த பொருளும் எம்பெருமானுடைய திருமேனியில் ஒரு இடத்துல ஒட்டி கொண்டிருக்கும். சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் என்று உபனிஷத்து தெரிவித்தது. அதைத்தான் ஆழ்வார் தமிழில் சொல்லும் பொழுது, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஒன்றும் தேவுங்கிற பதிகம் இதில் தெரிவிக்கிறார். அப்போ இந்த ஜகத்து பிரளய காலத்தில் எந்த தேவதைகளோ மனுஷர்களோ விலங்குகளோ மரங்களோ தாவரங்களோ கொடிகளோ ஏதும் இல்லாமல் அனைத்தும் உருமாய்ந்து கண்ணுக்கே புலப்படாத ஒரு சின்ன நுண்ணிய உருவத்திலே பெருமானோடு ஒட்டி கிடந்தது. அது பிரளய நிலை. அதுக்கப்புறம் எம்பெருமான் மனசால நினைக்கிறார், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எப்படி சம்சாரத்திலிருந்து விடுபடுவது? இந்த சம்சாரத்தில் கட்டுண்டு இருக்கிறோம். அறிவின்மைங்கிறது நம்ம மூடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு ஞானம் ஏற்பட்டால்தான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும். மீண்டும் மீண்டும் பிறத்தல் இறத்தல்ங்கிற இந்த சுழற்சியிலிருந்து வெளிப்பட வேண்டும். நாமெல்லாம் இப்போ பிறந்திருக்கோம். இப்போ ஒரு தடவை தான் பிறக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. எத்தனையோ பிறவிகளை எடுத்திருக்கோம். அதையும் ஆழ்வார் தான் தெரிவிக்கிறார். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து ஈரிலின்ப திருவெள்ள தியான் மூழ்கினேன்னு தெரிவிக்கிறார். அப்போ பல பல பிறவிகள் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. கண்ணனும் கீதையில் சொல்லும் பொழுது பகூனிமே வெதீதானி ஜன்மானி தபச்சார்ஜுன, எனக்கு நிறைய பிறவிகள் கடந்து விட்டதுன்னு கண்ணன் தன்னை தெரிவிக்கிறார். அப்போ உதாரணத்துக்கு உன்னை போலதான் உங்களை போலதான்னு நம்மளை பார்த்து கை காட்டுறார். உங்களுக்கெல்லாம் எப்படி பல பிறவிகள் கடந்ததோ அதே போல எனக்கும் பல பிறவிகள் கடந்தது, நானும் பல தடவை பிறந்திருக்கிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்போ நம்முடைய பிறவிகள்ங்கிறது அனாதியானது. ஆதினா தொடக்கம். ஒரு நாள் தொடங்கி இன்றிலிருந்து தான் பிறக்கிறோங்கிறதே கணக்கு கிடையாது. எத்தனையோ காலமாக பிறந்து கொண்டே இருக்கிறோம். பிறக்கிறோம், வளருகிறோம், இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம், மீண்டும் அதில் ஆசை கொள்ளுகிறோம். சுகமாக நிறைய அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம், நிறைய சாப்பிடணும், நிறைய கண்ணால் எதையோ பார்த்து அனுபவிக்கணும், மூக்கால் நிறைய முகர்ந்து அனுபவிக்கணும்னு இந்த விஷயங்கள்லையே ஆசைப்படுகிறோம். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். கண்ணால் எதையோ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், நாக்குனால எதையோ சுவைக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்ல வயிறார சாப்பிடணும், நல்ல சுகமாக உடம்புக்கு வேண்டிய குழு வசதி பண்ணிக்கணும், அதுக்கு மெத்துன்னு பஞ்ச சயனம் நல்ல படுக்கையை போட்டுக்கணும், நல்ல மாடி வீடு கட்டிக்கணும், நல்ல குளிர் சாதன வசதி பண்ணிக்கொண்டு அங்கே இருக்கணும். இப்படி உடலுக்கு உண்டான சுகங்களையே பெரிதாக நினைக்கிறோம். அதனால் அதுக்குன்னே உழைக்கிறோம். முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்று இந்த உடலுக்கு உண்டான சுகங்களையே பெரிதாக நினைத்து இப்படியே உழன்று கொண்டிருக்கிறோம். அதனால் பல தடவை பிறக்கிறோம். ஒவ்வொரு பிறவியும் ஏதோ ஒரு காலத்தில் முடிய போகிறது. 90 வயசோ 80 வயசோ 70 வயசோ ஆயுசு எவ்வளவு காலமோ அந்த ஆயுசு முடிந்த உடனே உடல்ங்கிறது போய்விடும். ஆத்மாங்கிறது நித்தியமான வஸ்து. நாம் எல்லோருமே ஜீவாத்மாக்கள்.
ஜீவாத்மா நித்தியமானவர்கள், ஜீவாத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆனால் பல பிறவிகளில் பல உடல்களோடு தொடர்பு ஏற்படுறது. இந்த உடலோடு மாறி மாறி பிறக்க பிறக்க உடல்னே பிரமித்து விடுகிறோம். நாம் வேறு உடல் வேறுங்கிற அந்த பகுத்தறிவு கூட நமக்கு இல்லாமல் உடலே நான், தேகமே நான். சிங்கமா பிறந்தா தன்னை சிங்கமாகவே நினைக்கிறது, மனுஷனா பிறந்தா மனுஷனாவே நினைக்கிறது, இந்திரன் சந்திரன் குபேரன்னு தேவர்களா பிறந்தா தேவனாகவே நினைக்கிறதுன்னு ஆத்மா தானே மயங்கி கிடக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில இப்போ சம்சாரத்துல இதைத்தான் சம்சாரம்ங்கிறார். சாதாரணமா சம்சாரம்னு பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது மனைவிய சம்சாரம்னு சொல்லுவது உண்டு. அந்த அர்த்தத்துல இங்க சொல்லலை. இது வடமொழியில சம்சாரம்னு சொல்லப்படுகிறதுக்கு என்ன பொருள்னா, மாறி மாறி இந்த உலகத்துல பிறந்து கொண்டே இருத்தல். பல பிறவிகள் எடுக்கிறோம், அதுல இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம், மீண்டும் அதிலேயே ஆசை கொள்ளுகிறோம், பிறவி முடிகிறது. நாம எதை விரும்புகிறோமோ அதே மாதிரி மறுபடியும் பிறப்போம். இதுதான் ஜடபரதர் என்ன ஒருத்தரை பத்தி கதை சொல்லுவோம். புராணங்கள்ல சொல்லும் பொழுது ஜடபரதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சிறந்த பிரம்ம ஜானி, பிரம்மத்தை குறித்தே தியானம் பண்ணிட்டு இருப்பார், பகவானை குறித்தே இடைவிடாம சிந்தித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, அவர் ஆசிரமத்தில் அப்படியே ஒரு மான் குட்டி நுழைந்தது. மான் குட்டி இல்லை, ஒரு பெரிய தாய் மான், கர்ப்பவதியான ஒரு மான் நுழைந்தது. திடீர்னு இடி மின்னலோட மழை கொட்ட ஆரம்பிச்சது. இடி சத்தத்தை கேட்டு அந்த மான் மருண்டது. மான்னால இயற்கையிலேயே பயப்படக்கூடிய வஸ்துவா பொருளா அது இந்த ஆசிரமத்துக்கு நுழையிற சமயத்துல இடி மின்னலை கேட்டு திடீர்னு பயந்துடுத்து. அது நிறைமாத கர்ப்பமா இருக்கிறதுனால கர்ப்பம் வெளியில வந்துடுத்து. அந்த பயத்திலேயே அது பிரசவிச்சுடுத்து. சின்ன மான் குட்டி வெளியில வந்தது. வந்த சமயத்துல தாய்மான் பிராணனையே விட்டுடுத்து. இந்த இடி மின்னல்ல அந்த சத்தத்துல பயந்து கொண்டு பிரசவமாகிடுத்து, குழந்தை பிறந்துடுத்து, தாய்மான் உயிரையே விட்டுடுத்து. இதையெல்லாம் பார்க்கிறார் ஜடபரதர். யார்? அவர் பெரிய ஞானி, எதை பற்றியும் அவர் சிந்தனையே கொள்ள மாட்டார், பகவானையே நினைத்து கொண்டிருப்பார். அவர் இந்த மான் குட்டியை பார்க்கிறார். அப்போ அவருக்கு மனசுல கருணை பிறக்கிறது. ஐயோ, ஒரு தாய்மான் இப்படி பிரசவிச்சுடுத்து, ஆனால் அது போய் சேர்ந்துடுத்து, இந்த மான் குட்டியை யார் பாதுகாக்கிறது? நாம தான் இதை பாதுகாக்கணும், நாம தான் இதை ஜாகிரதையா அதை எந்த இடத்துல எப்படி வச்சு பாதுகாக்கணுமோ அதைபடி அதுக்கு உணவு கொடுத்து எல்லாம் உபசரித்து அதை பாதுகாக்கணும்னு எடுத்து வளர்த்து கொண்டு வருகிறார். தினப்படி இப்போ அந்த மான் குட்டி பேரில் இவருக்கு பாசம் அதிகரிச்சுடுது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வளர்த்து 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 இப்போ இவருக்கு ஆயுசு முடிகிற தருணம் வந்த பொழுது, ஐயோ இந்த மானை இனிமேல் யார் பார்த்துப்பான்னு தெரியலையே, இத்தனை காலம் நான் பார்த்து வளர்த்துட்டேன், இனிமேல் கொண்டு இதை யார் பார்க்க போறான்னு தெரியலையேன்னு மானை நினைத்து கொண்டே பிராணனை விட்டார். ஆயுசு முடியறச்சு அப்படியே அந்த பிராணன் மானை நினைத்து கொண்டு போக சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு, எதை நினைத்து கொண்டு நாம் பிராணனை விடுகிறோமோ, எதை மனசால ரொம்ப நினைத்து கொண்டு ஏங்குகிறோமோ, எது வேணும் வேணும்னு ஆசைப்படுகிறோமோ அதே போல இன்னொரு பிறவி நமக்கு கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. எதையே நினைத்து கொண்டு உயிரை விடுகிறோமோ அதாகவே ஆகும், அதே மாதிரியே இன்னொரு பிறவியை அடைவோம்னு. மான நினைத்து கொண்டே பிறவியே, அதாவது அந்த ஆயுசு முடிந்ததா, அதனால இன்னொரு பிறவி மானாகவே பிறந்தார். எதற்கு இதை சொன்னேன்னா, இது ஒரு உதாரணத்துக்கு. அதை மாதிரி இந்த உலகத்துல நம்ம பல தடவை பிறவிகள்ல வெறும் இந்த உற்றார்கள் உறவினர்கள், என்னுடைய குழந்தைகள் க்ஷேமமா இருக்கணும், எனக்கு வியாதி வைக்க இருக்கக்கூடாது, நிறைய செல்வம் சேரணும், நன்னா அனுபவிக்கணும், இதையே நினைத்து கொண்டு தன்னுடைய பிராணனை விட்டோம், ஆயுசு முடிகிற வரைக்கும் இதையே நினைத்து கொண்டிருந்து விட்டோம்னா மறுபடியும் அடுத்த பிறவி பிறந்து இதே போல உழைத்து கொண்டு சம்பாதித்து செல்வத்தை அனுபவிக்கணும்னு இப்படியே தான் கிடப்போம். அப்போ இதிலிருந்து நீங்க வேண்டுமா, இந்த மாதிரியான ஒரு சுழற்சியை தான் சம்சாரம்னு சொல்றா. இந்த சம்சாரத்துல நாமெல்லாம் அழிந்து கிடக்கிறோம். அப்போ அதில் பாதாளத்துல இருக்கோம், இங்கேயோ மேலே இல்லை. அதுக்கும் ஒரு கதை சொல்லுவா, ஒரு தவளை, கிணத்து தவளை கதைன்னு. தினமும் 2 அடி மேலே ஏறுமா, 3 அடி கீழே குதிச்சுடுமா. அது 2 அடி அப்படி மேலே தாவி வெளியில வரணும்னு பார்ப்போம், ஆனால் 3 அடி கீழே சறுக்கி விழுந்துடும். அப்போ 50 நாள் கழிச்சு அது எவ்வளவு உயர தாவி இருக்கும்? 2 அடி மேலே ஏறும், 3 அடி சறுக்கி விழும். அது எங்கேயாவது கணத்தை தாண்டி வெளியில வருமானா வரவே வராது, 50 அடி கீழே போயிருக்கும். அப்போ இன்னும் பள்ளம் தோண்டி கீழே போகிற மாதிரி நாம ஒவ்வொரு பிறவிலையும் வெறும் விஷயானுபவம்னு இந்த கண்ட விஷயங்களை அனுபவிக்கிறது, உடலுக்கு உண்டான சுகங்களையே அனுபவித்து கொண்டு இதிலிருந்து வெளியில வருகிறோன்னு ஒரு பேர் வைத்து கொண்டு வெளியிலே வராமல் இன்னும் ஆழ அழுத்தி கிடக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஏது, ஆத்மாங்கிறது ஒன்று தனியா இருக்கு, உடல்ங்கிறது வேறு, உடல் தாழ்ந்தது, ஆத்மா உயர்ந்தது, பரமாத்மாவினுடைய சொத்து, எந்த ஞானமும் இல்லாமல் இழந்தோம் என்கிற இழவும் எண்ணிக்கே. பரமாத்மாவையும் மறந்து, தன்னையும் மறந்து, எனக்கும் பரமாத்மாவுக்கு இருக்கிற தொடர்பையும் மறந்து, அவருக்கு எல்லாவிடமான அடிமைகள் கைங்கரியத்தை செய்வது தான் எனக்கு பொறுப்பு, அதுதான் எனக்கு முக்கியமான தன்மைங்கிறதையும் மறந்து இழந்தோம் என்கிற இழவும் எண்ணிக்கே. இந்த இழவும் இல்லாமல், ஏதும் இல்லாமல், கல்லு கட்டை போல, மரத்தை போல, கல்லை போல, மலையை போல, அதுக்கு ஏதானும் அசைவு இருக்கா, ஏதானும் உணர்வு இருக்கா? ஒன்றும் இல்லையே. ஆனால் அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் அதை போல ஆகிவிடுகிறான். பிரளய தசை
எல்லாம் உலகமெல்லாம் அழிந்திருக்கிற அந்த நிலையில ஜீவாத்மாவுக்கு நல்ல அறிவு இருக்கு, ஆனா சுத்தமா மழுங்கி இருக்கு. அந்த அறிவே வெளியில வராத, பிரசாரமே இல்லாமல் ஒரு விளக்கு எரிகிறது, வெளிச்சம் இருக்கு, இப்ப இந்த பல்பு இருக்கு, அந்த ஒளி, அந்த நீளமான டியூப் லைட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இப்ப வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. ஆனா அதை சுத்தி நல்ல கருப்பு துணியால சுத்தமா மூடிடுங்க. இப்ப சுவிட்சை போட்டா அந்த விளக்கு வெளிச்சம் எரியுமா எரியாதா? விளக்கு உள்ள எரியும், ஆனா வெளியில கருப்பு துணி சுத்தி இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் வெளியில வருமா? வெறும் கருப்பா தான் இருக்கும், இருட்டாதான் இருக்கும், வெளிச்சம்ங்கிறதே வராது. உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருந்தாலும் மேல மூடிட்டு இருக்கிறது தடுக்கிறது, வெளிச்சம் வெளியில வரல. அதே மாதிரி நாமும் இந்த உடல்ல கட்டுப்பட்டிருக்கிற சமயத்துல ஞானமே இல்லாமல், உள்ளுக்குள்ள ஞானம் இருக்கு, ஜீவாத்மாவுக்கு எப்படி அதுக்குள்ள வெளிச்சம் இருக்குமோ அதே மாதிரி நமக்கும் ஞானம் இருந்தாலும் அதை தடுப்பதற்கு இந்த உடல் சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற இந்த முக்குணமயமான இந்த உடல் அந்த ஞானத்தையே வெளிவராதபடி நன்றாக தடுத்து விடுகிறது. இதே போல பிரளய காலத்திலையும் ஒட்டி கொண்டிருக்கிறோம். கல்லு கட்டைக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசமே இல்லை. அறிவிருக்கிற ஜீவாத்மாவுக்கும் அறிவற்ற சாதாரண அச்சேதன பொருளுக்கும் வித்தியாசமே இல்லாத ஒரு நிலையில கிடந்தோம். அப்ப பெருமானுக்கு கருணை பிறக்கிறது. சரி சரி, இன்னொரு தடவை இவனுக்கு பிறவி கொடுப்போம், இன்னொரு தடவை இவனுக்கு பிறவி கொடுத்து அந்த பிறவியிலேயாவது இவன் தான் யாருன்னு உணர்ந்து கொண்டு நம்மிடத்துல வருகிறானா என்று பார்ப்பதற்கு எம்பெருமான் ஒரு பிறவி கொடுக்கிறான். அதுதான் சிருஷ்டின்னு சொல்றான். பிரளயம்னா எல்லாம் அழிந்திருக்கிறது, சிருஷ்டின்னா மீண்டும் ஜகத்தை படைக்கிறார். பூவில் நான்முகனை படைத்த தேவன், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் பொன்மினீர் தேர்ந்து என்று திருமழிசை ஆழ்வார் முதல் பாசுரத்துல எம்பெருமான் சிருஷ்டிக்க தொடங்கினதை பத்தி ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நான்முகன்கிற பிரம்மாவை படைத்தார். அந்த படைப்பு, பிரம்மாவை படைப்பதற்கு முன்னாடி அறிவற்ற ஜட பொருளான இந்த அச்சேதன பொருள் இருக்கே பிரகிருத்தின்னு அதற்கு பெயர், அதை மாத்தி மாத்தி பஞ்சபூதங்கள் வரைக்கும் படைச்சு விடுறார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நிலம், நீர், தீ, காற்று, வான் என்ன 5 பூதங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பஞ்சபூதங்களையும் படைக்கிறார். அதுக்கப்புறம் அதெல்லாம் கலக்கிறார். வெறும் தனித்தனியா இந்த பஞ்சபூதங்கள் இருந்தா இந்த இப்படி கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உலகம்ங்கிறது உண்டாகவே உண்டாகாது. நம்முடைய உடலாகட்டும், எதிரில் பார்க்கக்கூடிய இந்த மரங்களோ இந்த கட்டிடங்களோ ஏதாக இருந்தாலும் 5 பூதங்களும் கலந்த அந்த தத்துவத்தினால தான், அந்த பொருளால தான் இதெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அச்சேதன பொருளை உண்டாக்குவதற்கு எம்பெருமான் முதல்ல பஞ்சபூதங்களை படைக்கிறார், அனைத்தையும் கலக்கிறார். பஞ்சீகரணம் என்று இதற்கு பெயர். 5 பூதங்களையும் சரி பாதியா பிரிக்கிறார். ஆகாசம்னு ஒரு பூதம் இருக்குன்னா அதை சரி பாதியாக பிரித்து ஒரு பாதியை 4 துண்டாக பிரித்து, இதே மாதிரி ஒவ்வொரு பூதத்தையும் சரி பாதியா பிரிக்கணும். ஒரு பாதியை 4 நாளா பிரிக்கணும். பிரித்த அந்த நாளில் ஒவ்வொன்றுத்தை எடுத்து மற்றதில் போடணும். இந்த மாதிரி பஞ்சபூதங்களையும் கலந்து இதற்கு அப்புறம் தான் ஒரு உடலை தயாரிக்கிறார். அந்த உடலை படைத்து அதில் நான்முகன்கிற பிரம்மாவை, அந்த ஆத்மாவை அவரை பிரம்மாங்கிற பதவியில் இருக்கும்படியாக நியமிக்கிறார். நான்முகனை நாராயணன் படைத்தான் என்ன, நாராயணன் ஏகோகவை நாராயண ஆசீத்துன்னு ஒருவனாக இருந்த நாராயணன் இந்த ஜகத்தை எல்லாம் படைத்தார் என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது, ஆழ்வார்களும் தெரிவிக்கிறார். எதுக்கு இப்படி படைத்தார்னா, இந்த படைப்பு பொருளாகும். பொருளென்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் ஷடகோபன் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். பொருளாகும், பயன்படும் அர்த்தம். பொருளாகும்னு என்ன அர்த்தம்? இந்த படைப்புங்கிறது நிச்சயம் பயனை கொடுக்கும். ஒரு உழவன் இருக்கான், அவன்கிட்ட நிலம் இருக்கு, ஏதோ 1 ஏக்கரா பூமி இருக்குன்னா அந்த பூமி தான் எவ்வளவு பாடுபட்டாவது அதுல நல்ல செம்மையா செழுமையா அதுல பயிர்களை விளைவிக்க வேண்டும் அவன் முயற்சி செய்வானா இல்லையா? ஒரு சமயம் அது பொய்த்து போச்சு, மழை இல்லை, ஏதோ சரியான உரங்கள் இல்லை, அதுல சரியா அதுல மகசூல் வரல, அந்த பயிர்கள்லாம் நன்னா வளரலைன்னு சொன்னாலும் அந்த வருஷம் நட்டம் ஏற்பட்டிருந்தாலும் தளர்ச்சியே அடைய மாட்டார். இன்னொரு தடவை முயற்சி பண்ணுவோம், மறுபடியும் அந்த நிலத்தை எப்படியான உழுது செம்மையாக்கி அதுல மீண்டும் விதைகளை விதைத்து அதுல பயிர்களை விளைவிக்க முடியுமா என்னத்தான் ஒரு உழவன் பார்ப்பறான். அதே போல எம்பெருமான் பத்தி உழவன் என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார். பத்தி உழவன்னா நம்மிடத்துல பக்தியை விதைக்க வேண்டும்னு பார்க்கிறார். ஜீவாத்மா ஒவ்வொருத்தரிடத்துலையும் எப்படியாவது தன்னிடத்துல ஒரு அன்பை விதைக்கணும். அன்புங்கிற அந்த விதையை நம்ம இடத்துல விதைப்பதற்கு பெருமான் இப்ப சிருஷ்டிக்கிறார். ஜகத்தை எல்லாம் படைத்து ஒவ்வொருத்தருக்கும் பிறவி கொடுப்போம். ஒரு உடலை கொடுத்துட்டா உடலுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா சிந்திப்பன், நன்னா சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து, சரி உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் தாழ்ந்தது, பரமாத்மா உயர்ந்தவர், அவரையே அடைய வேண்டும்னு சிந்தித்து வருவான் என்பதற்காக பொருளென்று இவ்வுலகம் படைத்தான். அதற்காக பெருமான் சிருஷ்டித்தாரா? ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதே நம்மாழ்வார் இன்னொரு பாசுரத்துல ஆக்கையின் வழி உழல்வேன்,
அவர் எத்தனை தடவை பிறவி கொடுத்தாலும் ஒரு தடவை கூட நான் அந்த பிறவியை சரியாகவே பயன்படுத்தவில்லை. மீண்டும் பழைய வாசனை. ஏற்கனவே பல பிறவிகளில் உடலையே பிரமித்தோமா, இப்போ மீண்டும் இந்த பிறவியிலும் உடல் தான் எல்லாம் நினைத்து கொண்டு உடலுக்கே உழைக்க ஆரம்பித்தோம். அதனால் எம்பெருமான் பார்த்தார், சரி இவர்களுக்கு ஞானத்தை புகத்துவோம், நல்ல அறிவை இவர்களுக்கு கொடுத்தா அதன் மூலமாக சிந்தித்து தெளிந்து வருவார்கள் என்பதற்காக சாஸ்திரங்களை கொடுத்தான். வேதம், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள். உபனிஷத்துக்கள், அந்தந்த வேதத்தினுடைய சாரமான பகுதி வேதாந்தம், உபனிஷத்துன்னு பெயர். உபனிஷத்துக்கள் ஸ்மிருதி நூல்கள். அந்த வேதங்களை நினைத்து நினைத்து நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத மனு முதலான பெரியவர்கள், யாக்ஞவல்யர், மனு, அது மாதிரி பல ரிஷிகள் அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்மிருதி நூல்கள், தர்மசாஸ்திரங்கள்னு பெயர், அதை எழுதியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் எம்பெருமான் வெளியிட்டருளினான். சாஸ்திரங்களை கொடுத்தார். ஒரு பெரிய இருட்டு மூடி இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணணும்? விளக்கு ஏற்றி வைக்கணும். ஒரு பெரிய தீப்பந்தம், ஒரு தீவட்டியை கொடுத்தா நல்ல வெளிச்சம் ஏற்படும். அதை மாதிரி இப்போ சாஸ்திரங்கிற அந்த பெரிய தீவட்டியை கொடுத்தாராம். அதுதான் நமக்கு அறிவின்மைங்கிற இந்த இருள் போகணும். இருட்டுன்னு சொன்னால் அறிவில்லாததுங்கிறதுக்கு ஒப்புமைப்படுத்துவார்கள். ஒரே இருள் மூடி இருக்குன்னா நமக்கு அறிவின்மை மூடி இருக்கா, அறிவே இல்லாத அந்த நிலையில் எது சரி எது தப்புங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. இருட்டில் எது எந்தெந்த பொருள்ங்கிறது விளங்காது. அப்போ இருளும் அறிவின்மையும் ஒன்றாக சொல்லுவார்கள். அப்போ இருள் போகணும்னா விளக்கு ஏற்றணும், அறிவின்மை போகணும்னா அறிவு வரணும். அறிவாகிற ஞான தீபம் ஏற்பட வேண்டும். முதல் ஆழ்வார் அதைத்தானே பண்ணார். வையம் தகடியா வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்ன ஒரு பெரிய விளக்கு ஏற்றினார். இந்த உலகம் ஜகத்து முழுவதுமே அகலாக வச்சார். அந்த அகல்ல எது நெய்ன்னா வையம் தகழியா வார் கடலே நெய்யாக இருக்கக்கூடிய அந்த சமுத்திரம் கடல் இருக்கே அதையே நெய் எண்ணெயாக விட்டு வைய கதிரோன் விளக்காக ஓஹோன்னு பிரகாசிக்கிற அந்த சூரியன் அவரையே தீப ஜுவாலையாக வைத்து ஒரு பெரிய உருவகம். இந்த உலகம் முழுவதும் ஜெகத்து முழுவதுமே ஒரு பெரிய தீபமாக இருக்கிறது. இந்த தீபத்தை யாருக்கு சமர்ப்பித்தேன்னா அது எம்பெருமான் நாராயணனுக்கே சமர்ப்பித்தேன்னு தெரிவிக்கிறார். செய்ய சுடராழியான், சுடராழி கைகளில் திருச்சக்கரத்தை பிடித்து கொண்டிருப்பவன். இது அடையாளம். சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறவர் வேற எந்த தெய்வமும் கிடையாது. திருமால் ஒருத்தருக்கு தான் கையில் திருச்சக்கரம் உண்டு. அப்போ செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்ன தெரிவித்தாரா? அப்போ விளக்கு ஏற்றினால் வெளிச்சம் போகும், அதாவது இருட்டு போகும், வெளிச்சம் ஏற்படும். அதே மாதிரி அறிவின்மைங்கிற இருட்டு போகிறதுக்காக பெருமாள் கொடுத்தது இந்த வேதங்கள், வேதாந்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் இத்தனையும் கொடுத்து பார்த்தார். ஆனாலும் நமக்கு ஞானமே ஏற்படலை. நாம் என்ன பண்ணிட்டோம்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பமும் இல்லை, அதை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் நமக்கு இல்லை. ஏன்னா இதில் மிகவும் உடல்லையே மிகவும் ஈடுபட்டிருக்கிறதுனால அந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறதுக்கு கூட நமக்கு மனசு போகலை. அடுத்தடுத்து இங்கே எவ்வளோ சம்பாதிக்கலாம், எந்தெந்த இடத்துல வீடு வாங்கலாம், எந்தெந்த இடத்துல என்னென்ன சுகத்தை வளர்க்கலான்னு இப்படி புத்தி போகிறதே ஒழிஞ்சு ஏதோ ராமாயணம் சொல்கிறாராமே என்ன சொல்கிறாருன்னு கேட்போம், மகாபாரதத்தில் ஏதோ கதை வருதாமே என்னன்னு கேட்போங்கிறதுக்கெல்லாம் காது கொடுக்கறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை, மனசும் இல்லை, அதை பற்றியே புத்தி சிந்திக்கலை. அப்போ பெருமாள் கொடுத்த இந்த நூல்கள், இத்தனை இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் ஏதும் பயன் இல்லாமல் போயிடுது. சரி, பெருமாள் பார்த்தார், நாமளே கீழே பிறந்துடுவோம். மீனொடு ஆமை கேழலறி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னைன்னு பல பல அவதாரங்களை எடுத்தார். அவதரித்து நேர போய் சொல்லிடுவோம், நான் பரமாத்மா, நீங்கள்லாம் ஜீவாத்மா, எனக்கு தொண்டர்கள், என்னையே வந்து அடைய வேண்டும். இதுதான் உங்களுக்கெல்லாம் உயர்ந்த பயன். இந்த உலகத்தில் நீங்கள்லாம் பிறந்திருக்கிறதே எதற்குன்னா என்னை நோக்கி வருவதற்காகன்னு பெருமாள் தானே கீழே பிறந்து சொல்லணுங்கிறதுக்காக பிறந்தார். பல அவதாரங்களை எடுத்தார். கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் எடுத்துட்டார். ஆனால் இதற்கு முன் யுகம் துவாபர யுகம், திரேதாயுகம், திரேதாயுகத்துக்கு அடுத்து துவாபர யுகம், இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். இதற்கு முன் யுகம் வரைக்கும் பெருமான் வரிசையாக பல அவதாரங்களை எடுத்தாரா? ஒவ்வொரு அவதாரத்திலும் என்ன முயற்சி பண்ணார்னா நம்ம எப்படியாவது திருத்த முடியுமா, நம்ம எல்லாம் அவர் வசமாக ஆக்கி கொள்ள முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்த்தார். ஆனால் நாமெல்லாம் அவரிடத்துல வசப்படுவதாக இல்லை. நாம் என்ன பண்ணிட்டோம், அவர் செய்யக்கூடிய அந்த வித்தைகள், மாய இந்த செயல்களை எல்லாம் பார்த்து இது ஏதோ மாயாவி, அவருக்கு சித்து வேலை தெரியும், அதனால் பண்ணுறார், இதனாலலாம் நாங்கள் அவருக்கு அடிமைன்னு எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? நாங்கள் எங்களுக்கே உடையவர்கள், நாங்கள்லாம் சுதந்திரம் வேற வாங்கியாச்சு, இனிமேல்
பாரதந்திரியம் அடிமைங்கிற பேச்சுக்கே கிடையாது. அடிமை தலையெல்லாம் அறுத்துட்டோம்னு சொல்றோமே, அப்ப யாருக்கும் அடிமை இல்லை, பரமாத்மாவுக்கும் அடிமை இல்லைன்னு சுவாதந்திரியத்தோட நாம பெருமானிடத்துல வசப்படாமல் நம்முடைய உடல் சுகங்களைய பெரிதாக எண்ணி இப்படியே இருக்கிறோம். அவர் பண்ணக்கூடிய அந்த செயல்களை பார்த்தால் கூட ஏதோ அவர் சித்து வேலை தெரிந்தவர் பண்றாரே ஒழிந்து அதற்காக அவருக்கெல்லாம் வசப்பட முடியுமா? அவருக்கு அடிமைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நித்தியபடி யாரு துட்டு கொடுத்து சம்பளம் கொடுத்து உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இதை செய்கிறாரோ அவரைத்தான் முதலாளியான ஏற்பனே தவிர யாரோ ஒருத்தர் என்னைக்கோ பிறந்தாருன்னு அவரை தெய்வமா ஏற்க முடியுமா? அவரை தெய்வமா ஏற்பதனால எனக்கு பிரத்யட்சமா ஏதானும் பயன் கிடைக்கிறதான்னு இப்படி தட்டி கழித்து நேரடியாக அவரிடத்துல நாம அடிமைங்கிறத ஒத்துக்கொள்ளாமல் இப்படியே விலகி விலகி போனோம். இதைத்தான் எதிர் சூழல் பூக்கு என்ன எம்பெருமான் நாம எப்படியாவது பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக எதிர்த்து எதிர்த்து சுத்தி சுத்தி வரான். எதிர் சூழல் பூக்குன்னா மாட்டை துரத்திட்டு போறான் ஒருத்தன், ஒரு பசு மாட்டை அடிக்கணும், அது ஏதோ இவனை முட்டித்தோ என்ன பண்ணித்தோ அந்த பசு மாட்டை எப்படியானு துரத்திட்டு போய் பிடிக்கணுங்கிறதுக்காக துரத்திட்டு போறான். அது அப்படியே ஓடுறது. இப்போ கோவில் இருக்கா, கோவிலுடைய வலது பக்கமாக பசுமாடு ஓடித்துன்னா உடனே இவன் பார்ப்பானா, இப்படியே பின்னாடி போனா அதை பிடிக்க முடியாது, நாம எதிர்த்துண்டு போயிடுவோம். எதிர் பக்கமா போனா அது எதிர்பக்கம் வரும்போது சட்டுன்னு போய் பிடிச்சி விடலான்ட்டு இவன் இடது பக்கமா போய் அந்த மாட்டை பிடிச்சி விடுறான். அத மாதிரி பெருமாள் என்ன பண்றார், இவன் எந்த வழியில போறானோ அவனுக்கு எதிர் வழியில நாம வருவோம், வந்து இவனை பிடிக்கலாங்கிறதுக்காகத்தான் பல பல அவதாரங்களை பண்ணார். எல்லா அவதாரங்களை பண்ணி என்ன பண்ணாலும் நாம் அவருக்கு வசப்படுவதாகவே இல்லை. சிசுபாலன், தந்தவக்தன், எத்தனையோ அரக்கர்கள் எத்தனையோ ராட்சசர்கள் இருந்தாலே அவளுடைய கூட்டத்திலேயே தான் நாமளும் இருந்திருக்கோம். ஏன் எப்படி தெரியும் அவா கூட்டத்துல தான் நாம இருந்தோங்கிறது எப்படி தெரியும்னா, ஒருவேளை நாம விபீஷணனுடையோ சுக்ரீவனுடையோ இருந்திருந்தோம்னா இப்ப பிறந்திருக்கவே மாட்டோமே. நேர ராமன் அப்பவே பொற்பா முதலா பொல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன்னு ராமன் தன்னோடு வாழ்ந்த அத்தனை பேரையும் வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போனார்னு சொல்றார். அப்ப வைகுந்தத்துக்கு அழைந்து விட்டோம்னா மீண்டும் பிறவிங்கிறது நமக்கு கிட்டி இருக்காது. அப்ப ராமாயண காலத்துல நம்ம பிறக்கலையான்னா கண்டிப்பா பிறந்திருந்தோம். ராவண கோஷ்டியில இருந்திருப்போம். ராவணன் கும்பகர்ணன் அவளுடைய சைன்யத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சுத்தின்னு இருந்திருப்போம். இல்ல வேற எங்கேயாலும் இந்த அண்டத்திலேயே இல்லாம வேற எங்க இருந்தோமோ தெரியாது. அப்ப எத்தனையோ பிறவிகள், எல்லா பிறவிகளையும் கழித்தோம். பெருமான் பிறந்தும் இன்னும் நம்முடைய பிறவி போகவில்லை. அவரே பிறந்து பிறந்து பார்த்துட்டார். பிறக்காதவன் அஜாயமானஹா பகுதா விஜாயதே. அவருக்கு பிறவி அவசியமே இல்லை. எதற்கு பிறக்கணும்? நமக்கு தான் கர்மம், புண்ணிய பாப ரூபமான கர்மம் கழுத்தை பிடிச்சு தள்ளுறது. மாறி மாறி பல பிறவிகள் எடுக்கிறோம். பெருமானுக்கு புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை. எதற்கு பிறக்கிறார்னா, ஐயோ இவன் வருவனா இவன் வருவனா, 4 பேர் கிடைப்பார்களா, ஒரு விதுரன் வருவனா, ஒரு மாலாக்காரர் வருவரா, ஒரு விதுராழ்வான் வருவரான்னு ஒவ்வொருத்தரையா பார்க்கிறார், தேடி பார்க்கிறார். ஆனா யாரோ 2 பேர் கிடைக்கிறாளே ஒழிஞ்சு அதற்கு மேல அவருக்கு யாருமே ஆப்படலை. சரி என்னதான் பண்றது, எப்படித்தான் இவர்களை படைக்கிறது, எப்படித்தான் இவர்களை சேர்த்துக்கிறது? ஞானம் வரட்டும், அறிவு ஏற்படட்டும்னு நூலை கொடுத்தா வாசிக்கவே மாட்டோம். நம்மெல்லாம் பள்ளிக்கூட பக்கம் கூட ஒதுங்கினது இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ராமாயண இதிகாசங்கள்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் என்ன வெறும் கதை, அதனால உலகத்துக்கு வாழ்க்கைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்ன அதெல்லாம் தட்டி கழிச்சு விடுறோம். சரி தானே பிறந்து என் காலில் விழு சரணாகதி பண்ணுன்னு சொன்னாலும் அதெல்லாம் வேலைக்காகுமா சுவாமி, நாங்கள் உத்தியோகம் போய் சம்பாதிச்சாதான் எங்கள் குடும்பத்தை பார்க்க முடியும்னு அதையும் விளக்கி விடுறோம். அப்போ எப்படி இருந்தாலும் அவரிடத்துல ஒட்டிக்க மாட்டோம். யானொட்டி வந்து என்னுள் புகுந்துன்னு எம்பெருமான் ஒட்டுவதற்காக வருகிறான். நீ என்ன என்னோட ஒட்டுவது, நான் உன்னோட ஒட்ட மாட்டேன், நான் விலகி போகிறேன். சரி இவர்களை எப்படி பிடிக்கிறது, எப்படியான இவர்களை நம்ம இடத்துல ஈடுபடுத்தணுமே, என்ன பண்றதுன்னு பார்த்தார். அப்பதான் ஆழ்வார்களை வரிசையா பறக்க ஆரம்பித்தார். ஆழ்வார்களை எல்லாம் கீழே பிறப்பிப்போம், இவர்கள் மூலமாக அவர்களை வசப்படுத்துவோம். ஒரு வேடன் இருக்கான், அந்த வேடன் ஒரு புறாவை படிக்கணும், ஒரு மானை படிக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா, அதே மாதிரி ஏற்கனவே தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மானை படிக்கணும்னா தன்னிடத்துல ஏற்கனவே பிடித்து வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு மானை நல்லா பழக்கப்படுத்தி அதை நடுவில் ஒரு இடத்துல கட்டி நிற்க வச்சுடுவான். அதை சுற்றி பள்ளம் வெட்டி வச்சுடுவான். பள்ளம் வெட்டி அதற்கு மேலே இலை தழைகளை போட்டு நல்லா சரகுகளை போட்டு மூடி வச்சுருவான். பார்க்கறதுக்கு சமதர மாதிரியே இருக்கும். ஆனால் நடுவில் மான் நின்றுட்டு இருக்கும். தூரக்கேந்து மான் கூட்டம் வரும் பொழுது அங்கே ஒரு மான் இருக்கே, நம்ம கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கானே, அவனை போய் பார்க்கலான்னு சொல்லி சில மான்கள் அப்படி வரும். வருவதற்கு கீழே வெட்டி வச்சிருக்கிற அந்த பள்ளம் தெரியாது. அப்படி இந்த மானை பார்க்கணும்னு ஓடி வரும் பொழுது சடால்னு அந்த பள்ளத்தில் விழுந்துடும். ஏன்னா அதுதான் மூடி இருக்கே, அவைகளுக்கு அது தெரியாது. இந்த மானை பார்த்து இதோடு பழகணும், இதோடு பேசணுங்கிறதுக்காக வரும் பொழுது அவைகள்லாம் பள்ளத்தில் விழுந்துடுமா, வேடன் சந்தோஷமா போய் அந்த மானை எல்லாம் பிடிச்சுட்டுருவான். அப்போ மானை வைத்து மானை பிடிக்குமா போலே ஜீவாத்மாக்களான நம்ம பிடிப்பதற்கு ஜீவாத்மாவை கொண்டே பிடிக்க வேண்டும். மனுஷர்களை கொண்டே மனுஷனை பிடிக்கணும், நம்மை போல இருக்கிறவர்களை வைத்தே நம்மை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வரிசையா பொய்கையாழ்வார் தொடக்கமாக திருமங்கையாழ்வார் ஈராக
ஆழ்வார்கள் 10 பேரையும் கீழே அவதரிக்கும்படி செய்தான். அவர்கள் எல்லாருமே ஜீவாத்மாக்கள். இப்போ இவர்களிடத்துல நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படும். நம்மாட்டம் தான் அவரும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார். அதே சமயத்துல பகவான் இடத்துல ஈடுபடுகிறாரே, நன்னா இப்படி உபதேசிக்கிறாரேன்னு அவரிடத்துல காது கொடுத்து கேட்போம் என்பதற்காக, ஜீவாத்மாக்களை கொண்டே உலகத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக ஆழ்வார்களை எல்லாம் அவதரிக்கும்படி செய்தான். இவர்கள் மூலமாக திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் வெளிவந்தன. இதுவரைக்கும் வடமொழி வேதம், வேதாந்தங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாம் வடமொழியிலேயே அமைந்திருந்தது. எத்தனை பேருக்கு வடமொழி தெரியும்? வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதை சரிவர புரிந்து கொள்வதுங்கிறது மிகவும் சிரமம். அப்போ எளிய தமிழிலே இருந்தால், நமக்குன்னு புரியக்கூடிய பாஷையாக இருந்தால் தான் நமக்கு புரியும். அதனால பெருமாள் பார்த்தார், சரி திராவிட வேதத்தை வெளியிடுவோம். திராவிட வேதம்னு சொன்னால் தமிழ் வேதம். வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் அவதரித்த நாள் என்ன உபதேச ரத்ன மாலையில நம்மாழ்வார வேதம் தமிழ் செய்த மெய்யன்னு சொல்றார். மெய்யன்னா உண்மையானவர், நம்ப தகுந்தவர். வேதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தார், தமிழ் வேதங்களை கொடுத்தார். அதனால எளிமையாக அந்த வடமொழி வேதங்கள்ல இருக்கக்கூடிய அதே அர்த்தங்களை தமிழ் நமக்கு விளக்கினார். பெருமானிடத்துல பக்தி அதிகரிப்பதற்காக, அவரிடத்துல அன்பு பாசம் ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காக ஆழ்வார்கள் எல்லாம் இந்த திராவிட வேதங்களை வெளிப்படுத்தினார்கள். சரி, அவர்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த தமிழை இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன். இப்போ இளங்கோவடிகள் சொன்ன தமிழ் நமக்கு புரியறதா? திருவள்ளுவர் சொன்ன தமிழ் நமக்கு புரியறதா? அதே மாதிரி ஆழ்வார்கள் சொன்ன தமிழும் பல காலம், எத்தனையோ 1000 நூற்றாண்டுகள், 3000 5000 வருஷம். இப்போ நம்மாழ்வார் பிறந்து 5000 வருஷம் ஆயிடுத்து. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அருளி செய்த அந்த தமிழ்ங்கிறது இப்போ நமக்கு புரியறதான்னா எத்தனையோ மாற்றிட்டோம். தமிழை எவ்வளவு கொச்சையாக்க முடியுமோ அவ்வளவு கொச்சையாக்கி அந்தந்த ஊருக்கு ஒரு தமிழ், சென்னை தமிழ், மதுரை தமிழ், கோவை தமிழ் என்ன ஒவ்வொரு ஊருக்குன்னு தமிழை எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அவ்வளவு மாற்றிட்டோம். அதனால இந்த தமிழும் நமக்கு எளிவர புரியாமல் போகவே இதை விளக்குவதற்காக ஆழ்வார்கள் பாசுரமா பாடிவிட்டார். ஆனா அதை எப்படி நாம அனுஷ்டானத்துல கொண்டு வர்றது? அவள்லாம் தியரியா நிறைய சொல்லிட்டு போயிட்டா, ஆனா பிராக்டிக்கல், தியரி பிராக்டிக்கல்னு சொல்றாமே. இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் கூட முன்னாடி எல்லாம் வெறும் பாடமா நடத்துவா. இப்போ செயல்முறை கல்வி, எல்லாமே செயல்ல பண்ணி காமிச்சாதான் குழந்தைகளுக்கு நன்னா மனசுல புரியுறது. இதனால அவர்களுக்கு புத்தி நன்னா வளர்றது. என்ன செயல்முறை கல்வி திட்டம் கொண்டு வந்தாளா இல்லையா? அதே மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரங்களா பாடிவிட்டார்கள். பாசுரத்தை நம்ம எப்படி வாழ்க்கையில கடைபிடிப்பது? அவர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டார். அந்த கருத்துக்களை நாம எப்படி கடைபிடிப்பது? கருத்து வேறு, கடைபிடிக்கிறதுங்கிறது வேறு. கருத்துன்னா கொள்கை, இதுதான் கொள்கை. விஷ்ணுவே தெய்வம், பரமாத்மா திருமால் தான் பரமாத்மா, அவர் தான் ஜெகத்தை படைக்கிறார். சரி சுவாமி, அதை தெரிஞ்சுட்டேன். இப்போ நான் என்ன கடைபிடிக்கணும்? இந்த தெரிஞ்சுக்கிறதுனால நான் என்ன கடைபிடிக்கணும்னா, அதுவா மறந்தும் புறம் தொழா மாந்தர், மறந்து போய் கூட நான் திருமாலை தவிர வேறு தெய்வத்துக்கு போக மாட்டேன்னு கடைபிடிக்கணும். அப்போ கொள்கை பரமாத்மா, ஜகத்துக்கே சுவாமி திருமால்ங்கிற கருத்து மனசுல வாங்கிட்டுள்ளான், கடைபிடிக்கணுமே. ஓ, எப்பொழுதும் நான் திருமாலை மட்டும்தான் கவனிக்கணும், அவருக்கு உண்டான அடிமைகளை மட்டும்தான் செய்யணும். மற்ற தேவதைகளையோ மற்ற இடத்துலையோ வெறும் உடலுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய, இந்த உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய சாதாரண முதலாளிகளையோ யாரையோ தெய்வமாக மதிக்கக்கூடாது. தெய்வம்ங்கிற சொல் அவர் ஒருத்தருக்குத்தான் பொருந்தும் என்று அந்த வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இந்த மாதிரி கடைபிடிப்பது எப்படிங்கிறத விளக்குவதற்காகத்தான் ஆழ்வார்களுக்கு அடுத்து தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார், அருள் பெத்த நாதமுனி முதலான நம் தேசிகரை அல்லார் பேதை மனமே உண்டோ பேசு. ஆழ்வார்கள்லாம் தெருளுற்றவர்கள். இந்த பூமி இருள் தருமா ஞானம், மேலே மேலே அஜ்ஞானம் அறிவின்மையே ஏற்படுத்தும். எந்த விஷயத்துக்கு போனாலும் நமக்கு அறிவை மழுங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இங்க இருக்கு. எதையோ பார்த்துட்டு இருந்தா அதுலேயே கவனம் ஈர்க்கப்படுகிறதே ஒழிந்து இதெல்லாம் தாழ்ந்ததுங்கிற புத்தி என்னைக்காவது வருதா? எவ்வளவோ ஆகாரத்தை சாப்பிட்றோம், நாக்குக்கு சுவையா அனுபவிக்கணும்னு அந்த சுவை அதிலேயே ஈடுபடுத்துகிறது தவிர போருங்கிற எண்ணம் ஏற்படுகிறதா? அப்போ இருள் தருமா ஞானமா இருக்கக்கூடிய இந்த பூமியிலே இதெல்லாம் தாழ்ந்தது. சில காலத்துக்கு தான் கிடைக்கும். எத்தனை காலத்துக்கு இது இனிக்கும், எத்தனை காலத்துக்கு இது ரசிக்கும். போரும்னு இதையெல்லாம் விட்டு ஆறாவமுதமாக எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினிடத்துல அவரையே அனுபவமாக கொண்டு அனுபவிக்க வேண்டும்னு நம்ம எல்லாம் அவரிடத்துல ஈடுபடுத்துவதற்காக இப்போ ஆச்சாரியர்கள்லாம் அவதரித்தார்கள். அப்போ இருள் தருமா இந்த ஞானத்திலே தெருளுத்த ஆழ்வார்கள். இங்க இருக்கிற சமயத்திலே இந்த ஆழ்வார்களுக்கு என்ன பெருமைனா, வைகுந்தத்துல நித்தியசூரிகளுக்கு எவ்வளவு தெளிவான ஞானம் அறிவு இருக்குமோ அந்த அறிவு ஆழ்வார்களுக்கு இங்க இருந்தது. வைகுந்தத்துக்கு போனா எப்பேற்பட்ட அறிவு ஞானம் இருக்குமோ, என்ன பக்தி இருக்குமோ
அந்த ஞான பக்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலேயே ஆழ்வார்களுக்கு ஏற்பட்டது. எப்படின்னா, மயர்வர மதிநலம் அருளினான். நம்மாழ்வார் முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறாரே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். மயர்வு அஜ்ஞானம், அறிவின்மை, சுத்தமா என்னிடத்துல அந்த அறிவின்மைங்கிறது ஒரு சொட்டு கூட இல்லாமல், ஒரு துளி கூட இல்லாமல் மொத்தத்தையும் போக்கி சிறந்த ஞானத்தையும் பக்தியும் நமக்கு கொடுத்தார்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வார்களுக்கு அப்படி எம்பெருமான் நிர்ஹேதுகமாக எதையும் எதிர்பாராமல் தானே கட்டாட்சித்து தன் விஷயமான ஞானத்தை சிறப்பாக அவர்களுக்கு வழங்கினான். அதனால தெருளுத்த, தெருள்னா ஞானம்னு அர்த்தம். தெருளுத்த ஆழ்வார்கள்னா என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இந்த உலகத்துல இவர்கள் தெருளுற்றார்களே. இரும்பு அடுப்பு இருக்கு, விறகு அடுப்பு இருக்கு, இரும்பு அடுப்பு இருக்கு, தணல் ஓஹோன்னு இருக்கும். அந்த தணலுக்கு நடுவில் தாமரை பூக்குமா? குளத்துல தாமரை பூக்கும், அல்லி பூக்கும். குமுட்டி இரும்பு அடுப்புல ஒரு தாமரை பூக்குமா? இந்தளத்திலே தாமரை பூத்தார் போலேன்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். அப்ப தகதகான்னு எரியக்கூடிய ஒரு அடுப்புல தாமரை பூத்தால் என்ன ஆச்சரியம், அப்படியெல்லாம் நினைக்கவே முடியாது. அதே போல ஆச்சரியம் தான் இந்த உலகத்துல ஆழ்வார்கள் எப்படி இந்த ஞானத்தோடு இருக்கா. என்ன நினைச்சாலும் அவர்கள் கலங்காமல், பகவான் தான் எல்லாம் அவ்வளவு உறுதியாக, எதை பத்தியும் கவலை இல்லாமல், சிந்தை இல்லாமல், சிந்தை மத்தொன்னின் திறத்தது அல்லா தன்மை என்ன, சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவவிரானையே தந்தை தாயன் அடைந்தார்னா இது இந்த உலகத்துல கூட இவர்களுக்கு சாத்தியமாயிட்டேன்னு அதை மணவாள மாமனிகள் வியக்கிறார். தெருளுத்த ஆழ்வார்கள், தெருளுத்த ஆழ்வார்கள். இவர்களுடைய பெருமையை யாரால புரிஞ்சுக்க முடியும்? நம்மாலெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாதான். ஆழ்வார்கள் ஏத்தம், அருளி செயல் ஏத்தம். அப்ப தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை. சீர்மைனா நல்ல பெருமை. தெருளுத்த ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை யார் தெரிந்து கொள்ளுவார்கள்? தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளி செயலை அறிவாரார். இந்த பாசுரங்கள் எல்லாம் அறிபவர்கள் யார்? நமக்கெல்லாம் நல்லா பாசுரம் தெரியுமே. முதல் திருவந்தாதி தொடங்கினா அரை மணி நேரத்துல சேவிச்சுடுவோம், திருப்பாவை தொடங்கினா 15 நிமிஷத்துல சேவிச்சுடுவோம். அப்ப நமக்கு பாசுரம் தெரியாதா? அருளி செயலை அறிவாரார்னு கேட்கிறாரேன்னா, அருளி செயல்ங்கிற அந்த சொல்லிலிருந்தே அதனுடைய பெருமையை நம்மால அறிய முடியவில்லையே. அருளி செயல் இது யாரோ கம்பன் முதலான கவிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து யோசித்து அப்படி பாசுரங்களை எழுதினா போல ஆழ்வார்கள் தங்கள் சிந்தனையினாலே சிந்தித்து எழுதவில்லை. பெருமாள் காட்ட காட்ட அது அப்படியே மனசுல அனுபவம் நிறைந்தது. அது வாய் வழியாக புறப்பட்டு பாசுரங்களாக வெளிவந்தன. அதனால தான் அருளி செயல்னு பெயர். அருளி செயல்னா அருளாலேயே செய்யப்பட்டது. பரமாத்மாவினுடைய அருளாலேயே இந்த பாசுரங்கள் வெளிவந்தனவே தவிர கவிதை எழுதுறா போல உட்கார்ந்து எதுகை முவனை இத்தனை சொற்கள் இருக்கணும், இத்தனை எழுத்துக்கள் இருக்கணும் என்று யோசித்து பார்த்து எந்த ஆழ்வாரும் இந்த பாசுரங்களை இயற்றவில்லை. இது தானாக வெளிப்பட்டது, பெருமானுடைய அருளாலேயே வெளிப்பட்டது. அப்ப இதெல்லாம் நித்தியமானதுன்னு முதல்ல வாங்கிக்கணும். அருளை செயல்னு சொன்னா ஏதோ ஆழ்வார்கள் பாடினதுன்னு தான் இந்த அருளை செயல் இருக்கு, அதுக்கு முன்னாடி அருளை செயல் இல்லையான்னு கேட்டா எப்போதும் உண்டு அருளை செயல்கள். அது வெளிப்படுத்துவதற்கு காலம் கலியுகம். முதல் 3 யுகத்துக்கு வடமொழி வேதம் ஓஹோன்னு நடையாடி கொண்டிருந்தது. எல்லோருக்கும் நல்ல புத்தி இருந்தது, சாமர்த்தியம் இருந்தது. அதை படித்தே எல்லாரும் பரமாத்மாவினிடத்தில் அன்பு கொண்டிருந்தார்கள். ஆனா கலியுகம் வந்துடுத்தா எல்லாம் குறைஞ்சி போச்சு. தர்மமே ஒரு காலில் நிற்கிறதான் கலியுகத்துல. கிருத்தயுகத்துல 4 கால்களோடு நிறுத்தக்கூடிய அந்த தர்மம் கலியுகத்துல ஒரு காலில் ஊசலாடின்னு இருக்குன்னா ஒரு காலில் நிற்க முடியுமா? ஆனாலும் தர்மம் நின்று கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாம் க்ஷீணிச்சு ரொம்ப குறைந்து கொண்டு போகிற இந்த காலத்திலே அனைவருக்கும் எளிய விதத்துல புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் வேதங்கள் வெளியிடப்பட்டன, இயற்றப்பட்டன கிடையாது. அது ஆழ்வார்கள் மூலமாக வெளிவந்தது. இப்ப ரிஷிகள் எல்லாம் வேதங்களை வெளிப்படுத்தினார்கள். வேதத்தை அவர்கள் உட்கார்ந்து எழுதவில்லை. அதே மாதிரி ஆழ்வார்கள் இந்த பாசுரங்களை வெளிப்படுத்தினார்கள். அப்படி அருளி செயல், அருளாலேயே பிறந்த பாசுரங்கள். இதனுடைய ஏற்றத்தை யாரால புரிந்து கொள்ள முடியும்? பாசுரத்தை நொற்று பண்ணி சேவிச்சுடலாம். ஆனா பாசுரார்த்தத்தினுடைய பெருமை, பாசுரத்தினுடைய பெருமை என்ன இனிமை, என்ன இனிமை. பச்சமா மலைபோல் மேனி அவளவாய் கமலச்செங்கன் என்று ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார், எப்படி அனுபவிக்கிறார். தான் அனுபவித்தது போராமல் நானும் சொன்னேன் நமரமுறைமின் நமோ நாராயணமேன்னு நம்மையும் அவரோட சேர்த்துக்கிறாரே. இப்படியெல்லாம் தான் அனுபவித்து நமக்கும் கொடுத்து இது என்ன என்னன்னே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இதற்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. அருளை செயலை அறிவார் ஆர் என்று தொடங்கி அப்ப யார் இதை தெரிந்து கொள்ள முடியும்னா யாருமே இல்லையா? முதல் 2 வரியை பார்த்தா யாருக்குமே புரியாது போல இருக்கேன்னு முடிவு கட்டி விடுவோம்.
கிடையவே கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அருள் பெற்ற நாதமுனி முதலான நம் தேசிகரையல்லால் அருள் பெற்ற நாதமுனி தான் ஆச்சாரியர்களுக்குள்ளே முதலாக அவதரித்தவர். ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே வீரநாராயணபுரம் காட்டு மன்னார் கோவில் என்னும் திவ்ய க்ஷேத்திரம் எல்லாருமே சேவிச்சிருக்கலாம். கடலூர், சிதம்பரம், அதை தாண்டி அந்த பக்கம் போனால் பெரிய வீரான ஏரி இருக்கே. இன்னைக்கு தமிழகத்துக்கு இந்த பக்கம் சென்னப்பட்டணத்துக்கெல்லாம் அதிலிருந்து தான் நீர் ஆதாரமாக இருந்து அங்கிருந்து தான் குடிநீர் எல்லோருக்குமே வருகிறது. அப்படிப்பட்ட பெரிய ஏரி கரைக்கு அருகே இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் வீரநாராயணபுரம். அங்கத்தான் ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியரான சுவாமி நாதமுனிகள் அவதரித்தார். அருள் பெற்ற நாதமுனி நம்மாழ்வாரிடத்திலிருந்து மொத்தமாக அருளை பெற்றார். நம்மாழ்வார் பரமாத்மாவினிடத்திலிருந்து அருள் பெற்றவர். இப்போ நாதமுனிகளுக்கு என்ன ஏத்தம்னா நம்மாழ்வாராலேயே அருளை பெற்றவர், ஆழ்வாருடைய கடாட்சத்தினாலேயே ஞானத்தை கைவரப் பெற்றவர் இந்த நாதமுனிகள். அதைத்தான் அருள் பெற்ற நாதமுனி முதலா நம் தேசிகரையல்லால். தேசிகருங்கிற சொல்லுக்கு ஆச்சாரியன்னு பொருள். தேசிக அப்படின்னு வடமொழியில் அதற்கு அந்த சொல் இருக்கு. வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த தேசிகாங்கிற சொல்லுக்கு குரு, ஆச்சாரியன், இதுவும் வடமொழி சொல்லு தான். அப்போ வடமொழியிலேயே பல சொற்கள். தேசிக என்பதும் ஆச்சாரியனைத்தான் குறிக்கிறது. நம் தேசிகர்னா என்னுடைய ஆச்சாரியன் அவனவன். இப்போ நாமெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோமா, யாரிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோமோ அவர் நமக்கு நேரடியான ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் வரைக்கும் நாதமுனி தொடக்கமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் வரைக்கும் இவர்கள் தான் அருளை செயல்களை நன்றாக அறிந்தவர்கள், ஆழ்வார்களுடைய ஏற்றத்தை நன்றாக புரிந்து கொண்டிருப்பவர்கள்னு தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுக்கு பின்னாடி அவதரித்தார்கள். அருளி செயலையினுடைய பெருமையெல்லாம் வெளியில உலகத்துக்கு உபதேசித்தார்கள். அப்படி ஆச்சாரியர்கள் பலரா நாதமுனி முதலா நம் தேசிகர்னு பார்த்தோமே. இதுல நடுநாயகமாக இருப்பவர் யார்? லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா என்ன ஒரு ஸ்லோகம் கூறத்தாழ்வான் தெரிவித்தார். மற்றொரு ஸ்லோகம் அவரே தெரிவிக்கிறார். அஸ்மதாச்சாரிய அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரையை வணங்குகிறேன். அந்த குரு பரம்பரை என்னுடைய ஆச்சாரியரிலிருந்து தொடங்கி இப்போ மேலே அழைத்து கொண்டு போகிறார். அஸ்மத் குரு சமாரம்பாம் என்னுடைய ஆச்சாரியர் தொடங்கி யதிசேகர மத்தியமாம். யதிசேகரர், யதிகள் சன்னியாசிகள், சன்னியாசிகளுக்குள்ளேயே சேகரனாய் தலைவனாய் ராஜாவாக அரசனாக இருப்பவர் யார்? யதிராஜர். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய சுவாமி ராமானுசர் தானே யதிராஜர். அந்த யதிராஜர் தான் நடுவாக வைக்கிறார். என்னுடைய ஆச்சாரியர் நடுவில் யதிராஜர். அதற்கு மேலே முதல்ல யார் இருக்கான்னா அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம். லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமிக்கு வல்லவன், ஆசை காதலனாய் கணவனாக இருக்கக்கூடிய திருமால், அவர் தான் முதல் குருவாக இருக்காராம். அப்போ முதல் குரு பரமாத்மா, நடுவான ஆச்சாரியர் எம்பெருமானார் சுவாமி ராமானுசர் யதிராஜர், அடுத்து கீழே கடைசியாக இருப்பவர் என்னுடைய ஆச்சாரியர். என்ன ஒவ்வொருத்தருக்குமே இந்த குரு பரம்பரையில் அப்போ நடுவாக இருப்பவர் யாருன்னா அதுதான் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானேன்னு ஆண்டாள் தெரிவித்தா போலே நாயகனாக இருப்பவர் சுவாமி ராமானுசர். அந்த ராமானுசருடைய திரு தம்பியாரான கோவிந்தர் எனும் ஆச்சாரியருடைய அவதார ஸ்தலத்தில் தான் அவன் இன்று கூடியிருக்கிறோம். அற்புதமான திரு அவதார உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சமயம். இன்றைய தினம் தை மாதம் திருவாதிர நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம். ஆர்திரதா அப்படின்னா மனசு அப்படியே நினைந்திருத்தல், கனிவோடு இருத்தல், யாரை பார்த்தாலும் இரக்கம், தயை, பொறுமை, சாந்தி இதெல்லாம் இருக்குன்னா ஆர்திரதான்னு அர்த்தம். உள்ளம் எப்பொழுதுமே நெகிழ்ந்திருக்கும். ரொம்ப கரடு முரடாலாம் பேச மாட்டா, வார்த்தைகளே ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்படி மயிலரகால தடவி கொடுப்பதுன்னு இருக்கேன், அந்த மாதிரி தான் ஆர்திரதா. அந்த நெஞ்சு கனிந்து இருப்பவர்களுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும். கண்கள் எப்பொழுதும் சற்று கலங்கி இரக்கத்தோடு தயையோடு பார்ப்பவர்களையெல்லாம் எப்படி உஜ்ஜீவனம் அடைவிப்பது, இவர்களுக்கெல்லாம் எப்படி நன்மையை கொடுப்பதுன்னு அந்த சிந்தனை, அந்த நோக்கம் கண்களிலேயே வெளிப்படுமா போலே நினைந்து இருப்பவர். ஆர்திரதான நினைந்திருத்தல். அவருடைய உள்ளமும் அவருடைய திருக்கண்களும் எப்போதும் நினைந்திருக்கும். அதனால தான் சுவாமி திருவாதிர நட்சத்திரத்திலேயே அவதரித்தார். இன்று தை மாதம் திருவாதிர நட்சத்திரம். ஆனால் சுவாமி ராமானுசர் விபவமாக நேரே ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த திருவாதிரை எது? சித்திரையில் செய்ய திருவாதிரை. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகிய ஏழ்வாறு மொய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்ற அந்த சித்திர மாசத்துல அழகான திருவாதிர நட்சத்திரத்தில் சுவாமி ராமானுசர் அவதரித்தார். அவர் அவதரித்தாரோ
நமக்கெல்லாம் இன்று உஜ்ஜீவனம் வாழ்ச்சி. இல்லைன்னா நமக்கு ஏது உஜ்ஜீவனம் ஏது வாழ்ச்சி ஏதும் தெரியாமல், துளியும் ஞானம் இல்லாமல், ஆச்சாரம் இல்லாமல், வெறும் உண்டியே உடையேன்னு உகந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் எங்கேயோ நித்திய சூரிகளுடைய அந்த நாயகனா இருக்கக்கூடிய பரமாத்மாவினிடத்துல கைபிடித்து அழைக்கொண்டு போகிறேன். உங்களுக்கும் நித்திய சூரிகளுக்கு நடுவில் ஒரு இடம் உண்டு, நீங்களும் பரமாத்மாவை அனுபவிக்கலாம்னு சுவாமி ராமானுஜர் நம்மையெல்லாம் அழைத்து கொண்டு போகிறார்னா இந்த பெருமை வேறு யாருக்கும் இல்லையே. அப்படி சுவாமி ராமானுஜர் சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரத்துல புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிர பூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா. ராமானுஜராகிற சூரியன் உதித்தது. எங்க உதித்தது? ஸ்ரீபெரும்புதூர்ல உதித்தாராம். சூரியன் உதித்தால் அப்ப இருட்டு விலகிறது, நல்ல வெளிச்சம் ஏற்படுறது, தாமரை மலருகிறது. குளத்துல தாமரை எல்லாம் மலரும், புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். அவரவர்கள் ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படும். ஆஹா, சூரியன் உதித்து விட்டது, இனி நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம், யார் யார் என்னென்ன வேலைக்கு போகலாமோ போகலாம்னு சந்தோஷமா போகிறோமா? அத மாதிரி இப்ப ராமானுஜராகிற சூரியன் உதித்தார்னா உடனே என்ன ஏற்பட்டது? அனைத்து ஜீவாத்மாக்கள் தான் தாமரையம். நாமெல்லாம் தாமரை போன்ற அந்த ஹிருதயத்தோடு தான் இருக்கோம். ஹிருதய கமலம் என்று பெயரே. நம்முடைய உள்ளம் எல்லாம் கவிழ்த்து பிடித்த ஒரு தாமரையை போல இருக்குமா. தாமரை மொட்டு பார்த்துருக்கோம், அது அப்படி கவிழ்த்து பிடித்தால் எப்படி இருக்கும்? அதை மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடிய ஹிருதயம்ங்கிறது இருக்குமா. அந்த ஹிருதயமாகிற அந்த தாமரை மலர வேண்டுமே. மொட்டித்திருந்தால் அதற்கு அழகு உண்டா? தாமரை மொட்டு மொட்டா இருந்தால் அழகு இருக்குமா? நன்னா மலர்த்தப்பட்டால் அழகா இருக்குமா? அது நல்ல விகாசம் அடைந்தால் தான் அதற்கு அழகு. அதே போல நம்முடைய தாமரையாகிற உள்ளம் மலர வேண்டும். ஹிருதய தாமரை மலர்த்துவதற்காக புண்ணிய அம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச, ஹிருதயமாகிற தாமரை மலரணும். அதனால எம்பெருமான குறித்து சிந்தித்து நிறைய அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே செயல்களை செய்யணும். புண்ணியம், புண்ணியம்னா என்ன அர்த்தம்? பெருமானுக்கு எது பிடிக்குமோ அது புண்ணியம், பெருமானுக்கு எது வெறுப்பை கொடுக்குமோ அது பாவம். இப்போ பாவமாகிற செயல்கள், பாபங்களை செய்யக்கூடாது, நல்ல தர்ம காரியங்களை செய்யணும், பெருமானுக்கு பிடித்த செயல்களை செய்யணும். இந்த புண்ணியம் மலருவதற்காக ஹிருதயம் மலரணும், அதன் மூலமாக எம்பெருமானிடத்துல பக்தி நிறையணும், அதன் மூலமாக தர்மம் மலரணும். இப்படி தாமரையை மலர்த்துவதற்காக தாமரை மலரணும். இதெல்லாம் ஏற்படணும்னா முதல்ல நம்ம இடத்துல இருட்டு போகணுமே. சூரியன் உதித்தால் இருட்டு போகாம அப்படியே மூடி கிடந்தால் இதெல்லாம் நடக்குமா? இருட்டு விலகினால்தான் இதெல்லாம் கண்ணுக்கே படும். தாமரை நன்னா மலர்ந்திருக்கு, ஆனால் ஒரு இருள் மூடி இருந்ததுன்னா தெரியுமா? அப்ப இருட்டும் விலகி இருந்தால்தான் தாமரை மலர்ந்ததுங்கிறது கண்ணுக்கு தெரியும். அப்ப ஹிருதயம்ங்கிற தாமரை மலர்றது, அறிவு மலர்கிறது, ஞானம் ஏற்படுகிறதுன்னா அப்ப அறிவின்மை நீங்கணுமே. அந்த இருட்டு போவதற்காக அப்ப பாபம் துவாந்தம், பாபம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் தான் இப்ப இருட்டு. மேல மேல பாபத்தை செய்யணும்னு அதுல தூண்டி தூண்டி செய்யுகிறோமே, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருட்டு. இந்த இருட்டு விலகுவதற்காக சிறந்த தர்ம காரியத்தில் ஈடுபாடு வளர வேண்டும், பரமாத்மாவினிடத்தில் ஆசை வளர வேண்டும் என்பதற்காகவே சுவாமி ராமானுஜர் அவதரித்தார். சித்திரையில் செய்ய திருவாதிரை. ஆனால் இப்போ ஒரு 3 நாள் உற்சவம் நடக்கிறது, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். தை திருவாதிரை தொடங்கி குரு புஷ்ய உற்சவம் என்று பெயர். திருவாதிரை, புனர்வசு, பூசம் என்று 3 தினங்கள் அங்கே ஒரு உற்சவம் நடக்கிறது. இது என்ன உற்சவம்? இதுவும் ஒரு அவதார உற்சவம். சுவாமி ராமானுஜர் கேசவ சோமயாஜி அதே போல அவருடைய தம்பதி காந்திமதிங்கிற இருவருக்கும் குழந்தையாக பிறந்தது சித்திரை மாதம் திருவாதிரை. ஆனால் நாம இன்னைக்கு கண் கொண்டு சேவிக்கக்கூடிய அந்த ராமானுஜர் இருக்காரு விக்கிரக ரூபமா, நமக்கு ஒரு திருமேனியோடு இப்போ ராமானுஜர் சேவை சாதிக்கிறாரே, இவர் அவதரித்தது என்றுன்னா அது தை மாதம் பூச நட்சத்திரம். குரு என்று இந்த மாசத்துக்கு பெயர். வடமொழியில தை மாசத்துக்கு குருன்னு பெயர். அப்போ குரு புஷ்யம், இந்த மாசத்துல வரக்கூடிய அந்த புஷ்ய நட்சத்திரம், அதாவது இதுவே புஷ்ய மாசம்னு பெயர். ஏன்னா இந்த பூச நட்சத்திரத்தை ஒட்டி தான் பௌர்ணமி வரும். சந்திரனானவர் இந்த பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்திருப்பதினாலே இந்த மாசத்திற்கே புஷ்ய மாசம் என்று வடமொழியில பெயரா. அந்த புஷ்ய மாசத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரம் குரு புஷ்யம் என்றால் உயர்ந்த புஷ்யமா. குருன்னு சொன்னா பல சொற்கள், பல அர்த்தங்கள். குருன்னா ஆச்சாரியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல குருனா மிகவும் உயர்ந்தது, பெருமை பெற்றதுன்னு அர்த்தம். இப்போ பெருமை பெற்ற பூச நட்சத்திரம் என்று அந்த நட்சத்திரம் இன்று தொடங்கி 3வது தினத்தில் அந்த குரு புஷ்யம் வருகிறது. அதற்காக 3 தினங்கள் உற்சவம். அப்போ அந்த ஊரில் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜருடைய உற்சவம். அதே சமயத்தில் நாம கூடியிருக்கக்கூடிய இந்த திரு அவதார ஸ்தலத்திலே சுவாமி ராமானுஜர் அவதரித்ததே தை மாதம் புனர்வசு நட்சத்திரம். அற்புதமான அந்த தினம் நாளைய தினம் நமக்கு பிராப்தமாகிறது. இன்றைய தினம் 9வது உற்சவம்
சிறந்த திருத்தேர் மகோத்சவத்துல இப்போதான் வீதியார எம்பார் எழுந்தருளி மீண்டும் நாம் இப்ப எங்க கூடியிருக்கோமோ இதே இடத்திற்கு எம்பாரம் எழுந்தருளி இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கட்டாட்சித்து விட்டு சற்று ஓய்வெடுப்பதற்காக சன்னதிக்குள்ள எழுந்தருளி இருக்கிறார். இனி அவருக்கு திருமஞ்சனம். இவ்வளவு நேரம் வீதியில எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். பெரிய தேருக்கு நடுவுல பெரிய மாலைகளை சாத்தி கொண்டு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மேலிருந்து கட்டாட்சித்து மீண்டும் இறங்கி வந்து இங்கு கட்டாட்சித்து விட்டு உள்ள போயிருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு ஆயாசம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆயாசம் எல்லாம் களைப்பெல்லாம் போவதற்காக அவருக்கு அற்புதமான திருமஞ்சன உற்சவம் நடக்க இருக்கிறது. இப்போ ராமானுசருக்கும் இவருக்கும் தொடர்பு அனைவருக்குமே தெரியும். ராமானுசருடைய சிறிய தாயாருடைய பிள்ளை தான் இந்த கோவிந்தருங்கிற ஆச்சாரியர். அவர் முதல்ல எப்படி இருந்தாருங்கிற அந்த சரித்திரம் எல்லாம் உங்க அனைவருக்குமே தெரியும். அவரை பத்தின தனியன், ஆச்சரியமான தனியன். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான்மத் விஸ்ரமஸ்தலி. நமக்கெல்லாம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நிழலை கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கிறாராம் எம்பார். எம்பாருங்கிற ஆச்சாரியர் எப்படி இருக்காருன்னா நமக்கெல்லாம் மரத்தை நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மரம். மரத்தினுடைய நிழல்ல போய் ஒதுங்கினோன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரே கோடைக்காலம் வெப்பம், ஒரு பெரிய ஆலமரமோ பொடிய மரமோ இருக்கு, அதற்கு அடியில போய் ஒதுங்கினா என்ன சுகமா இருக்கு, என்ன ஆனந்தமா இருக்கு. அத மாதிரி இந்த சம்சாரமாகிற வெப்பம் ஒரே கொதிச்சு போயிருக்கிற நமக்கு நிழலை கொடுத்து ஒன்றும் கவலை வேண்டாம், இந்த நிழல்ல ஒதுங்கினால் உங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லைன்னு நம்மை தம்முடைய நிழல்லே ஒதுங்கும்படி செய்பவர் சுவாமி எம்பார். அவர் அவதரித்தது புனர்வசு நட்சத்திரமா? புனர்வசுவில ஏற்கனவே திரேதாயுகத்துல ராமன் அவதரித்திருக்கிறார். இக்ஷ்வாகு வம்சத்திலே தசரதனுக்கு குமரனாக ராமபிரான் அவதரித்தது. அது சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரம். பங்குனி மாசமும் கொண்டாடுகிறோம், சித்திர மாசமும் கொண்டாடுகிறோம். வால்மீகி ராமாயணத்துல பார்த்தா ததஷ்ட துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதே என்று சைத்திர மாசத்திலே நவமி திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் அவதரித்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வடக்கு பக்கமா, அயோத்திங்கிறது வட மாநிலமா, அங்கெல்லாம் என்ன வழக்கம்னா சந்திரனை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கத்தை கணிப்பார்கள். இங்க தெற்கெல்லாம் சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கிறோம். இது சௌரமானம்னு பெயர். சந்திரனை அடிப்படையாக கொண்டால் சாந்திரமானம்னு பெயர். இப்ப சாந்திரமான கணக்கின்படி நமக்கு இப்ப பங்குனி மாசம் நடக்கிறதுன்னா பங்குனி மாசம் அமாவாசை ஆயிடுத்துன்னு சொன்னா பிரதமையிலிருந்து அவர்களுக்கு சாந்திரமான கணக்கின்படி மாசம் தொடங்கிவிடும். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு சூரியனை அடிப்படையாக கொண்டு இருப்பதனால மாசங்கள் மாறும். சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு மாசமும் நம்ம கணக்கு வைத்துக்கிறோம். ஆனா வடக்க பார்த்தால் சந்திரன் அந்தந்த நட்சத்திரத்தோடு சேரும் போது மாசம் பிறக்கிறது. அப்ப அவர்களுக்கு சைத்திர மாசம் எப்ப பிறக்கும்னா சித்ரா நட்சத்திரமும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டம். அதற்கு முன்னாடி வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை, சுக்ல பிரதமை, சுக்லபக்ஷம் வளர்பிறை பிரதமையிலிருந்து மாசம் தொடங்கிவிடும். அதனால பங்குனி மாசத்துல கொண்டாடுவதும் உண்டு. அதே திருவரங்கத்துல பார்த்தால் இன்னைக்கும் சித்திர மாசம் புனர்வசு நட்சத்திரம் தான் ஸ்ரீராமநவமி கொண்டாடப்படுகிறது. எதற்கு இதெல்லாம் கூற வந்தேன்னா ராமர் அவதரித்தது புனர்வசு நட்சத்திரமா? அந்த ராமன் கூட 4 பேரோட 3 சகோதரர்களோடு அவதரித்தார். 4 பேர் இல்லையா? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் அவதரித்த அந்த கிரமம்னு பார்த்தால் புனர்வசு நட்சத்திரத்துல ராமர் அவதரித்தார், பூச நட்சத்திரத்துல பரதன் அவதரித்தார், ஆயில்ய நட்சத்திரத்துல 2 குமாரர்கள் அவதரித்தார்கள், லக்ஷ்மணனும் சத்ருக்னனும். அப்போ 4 பேர் 3 நட்சத்திரத்துல அவதரித்தார்கள். அங்கு புனர்வசு, பூசம், ஆயில்யம். இப்போ அந்த 3 பேருடைய, அதாவது 3 நட்சத்திரத்தில் அவதரித்த 4 பேர், 4 ஒருத்தராகவே சொல்லலாம். ஏன்னா ராமனே அவதரித்த அந்த விஷயத்தை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும் பொழுது பரமாத்மா தம்மிடத்துல தன்னுடைய அந்த ஸ்வரூபம், அவருடைய அந்த ஜோதிஷ 4ஆக வகுத்து தான் இப்படி 4ஆக அவதரித்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் இந்த 4 பேரும் சாட்சாத்து பரமாத்மாவினுடைய நேரடியாக அவதாரம், பரமாத்மாவினுடைய ஒரு அம்சமாகவே இந்த 4 அவதரித்தனர் என்று வால்மீகி கூறுகிறார். ஆகவே 4 பேரையும் ஒருத்தராகவே கொள்ளலாம். ராமன் சொன்னாலே அவரோட கூட சேர்ந்தவர் தான் லக்ஷ்மணர், அவரோட கூட சேர்ந்தவர் தான் பரதன், அவரோட கூட சேர்ந்தவர் தான் சத்ருக்னன். இன்னைக்கும் திருவல்லிக்கேணி பாசுரத்துல பரதனும் தம்பி சத்ருக்னனும் இலக்குவனோடு மைதிலியும் இரவணன் பகலும் துதி செய்ய நின்ன ராவணாந்தகனை எம்மானை என்று தம்பிமார்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராமன் என்றுதான் தெரிவிக்கிறார். அப்ப ராமன் சொன்னாலே அவரோடு அவருடைய 3 தம்பிமார்களையும் சேர்த்து விடலாம். அப்ப புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்த ராமன் அவரோடு சேர்ந்து இந்த 3 பார்த்தால்
4 பேரிடத்துலையும் முக்கியமான 4 குணங்கள் வெளிப்படுகிறது. ராமன் அவதரித்தாரே, அவரிடத்துல ஒரு முக்கியமான குணம். அடுத்து பரதன் அவதரித்தார், அவரிடத்துல ஒரு முக்கியமான பண்பு. லக்ஷ்மணர், சத்ருக்னர், இந்த இருவரிடத்துலையும் ஒரு முக்கியமான பண்புகள் அமைந்திருக்கின்றன. அதே புனர்வசு நட்சத்திரத்தை அவதரித்தவர் சுவாமி எம்பாரா கோவிந்தரா, இவரிடத்துலையும் அந்த 4 பண்புகள் இருப்பதாக அனுபவிக்கலாம். எப்பயோ திரேதாயுகத்துல ஒரு புனர்வசு நட்சத்திரத்துல ராமன் அவதரித்தார். அவரோடு கூட தம்பிமார்கள் 3. அவர்களிடத்துல என்ன குணம் இருக்கோ அதே குணம் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல கலியுகத்துல ராமானுசருக்கு பின்னாக பிறந்த எம்பார் கோவிந்தருங்கிற ஆச்சாரியரிடத்திலையும் அந்த புனர்வசு நட்சத்திரத்துல அவதரித்தபடியினாலேயே ஒரு ஒப்புமை, ஒரு ஒற்றுமை இவரிடத்துல, அந்த 4 பேரிடத்துல இருக்கக்கூடிய பண்புகளும் இவரிடத்துல அமைந்திருக்கிறதுன்னு அனுபவிக்கலாம். இப்ப ராமன் முதல்ல எதற்கு அவதரித்தார்? திரேதாயுகத்துல ஒரு தர்மம் இல்லாமல் போயிடுத்தான். பெரியவர்கள் சொன்னால் சிறியவர்கள் கேட்டு நடப்பது, இந்த பண்பு திரேதாயுகத்திலேயே இல்லாமல் போயிடுத்தான். தசரதன் நன்னா ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்திலேயே ஒரு பெரியவர் சொன்னா சிறியவன் கேட்டு நடத்தல். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பெரியவர்கள் சொல்றான்னா அது என்ன அவர் சொல்றது நான் கேட்கறது? எனக்குன்னு ஒரு சுவாதந்திரம் இல்லையா, எனக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு இப்ப பேசுறோமே, இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. எதுவா இருந்தாலும் பெரியோர்களிடத்துல அனுமதி பெற்றுக்கொண்டு அவர்கள் சரின்னு சொன்னாதான் நாம் முயற்சி எடுக்கணும். அதற்கு மேலதான் செயலையே செய்யணும். இதுதான் தர்மம். ஏன்னா பெரியவர்களுக்கு அனுபவம் அதிகமா, அப்ப அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள். இதுதான் சரி, இப்படித்தான் தர்மம் சொல்றது, இப்படித்தான் பெரியோர்கள் நடந்திருக்கிறார்கள், நம்மை நல்ல பாதையில வழி நடத்துபவர்கள் பெரியோர்கள். அந்த பெரியவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலம் இல்லைன்னு சாதாரண இந்த தமிழ் நூல்கள்லயே பெரியோர்கள் கூறுகிறார்களே, அதே போல ராமன் காலத்துல, அதாவது ராமன் பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா பெரியவர்கள் சொல்லுவதை சிறியவர்கள் கேட்காமல் போயினர். அப்ப பெரியவர்கள் சொல்லுவதை கேட்டு நடக்கணுங்கிறதுக்காகத்தான் ராமன் அவதரித்தாராம். அதனால தான் தசரதன் சொல்லி காட்டுக்கு நடந்தார். யாராவது இப்ப போவோமா, அது என்ன அப்பா சொல்லிட்டா போய் தான் ஆகணுமா, அப்படிலாம் முடியவே முடியாதுன்னு நாம கட்டாயமா மறுத்துடுவோம். என்னவா இருந்தாலும் சண்டை போடுவோம், முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா ராமன் மறுபேச்சே பேசலையே. அப்படி தசரதன் சொன்னார்னா கண்டிப்பா ஏத்துக்கிறேன், கௌசல்யை சொன்னான்னா கண்டிப்பா, கைகேயி சொன்னான்னா கண்டிப்பா ஏத்துக்கிறேன்னு சொல்லி பிதுர்வாக்கிய பரிபாலனம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தசரதன் சொல் பேச்சை கேட்டு நடந்தான். அது எப்பயோ வயசான காலத்துல, இன்னும் சிறிய வயசுல வா போகுவா வந்து இன்னும் ஒரு கால் கண்டுபோ மலராள் கூந்தல் என்று குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியில தெரிவிக்கிறார். ராமன் சிறு குழந்தை, 7-8 வயசு இருக்கும், இன்னும் பாடசாலைக்கு அனுப்பலை. ஏன்னா உபநயனமான ஒரு பாடுதான் பாடசாலைக்கு அனுப்பணும். 6 வயசு 7 வயசு பிள்ளை அழகா ராமன் அப்படியே தவழ்ந்தெல்லாம் முடிந்து இப்போ ஓடுறார், நடக்கிறார், எல்லாம் பண்றார். நடையழகு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குமா. ராமனுடைய நடையழகுன்னா இன்னைக்கு நம்பெருமாள் திருவரங்கத்துல எப்படி ஒரு நடை போட்டு காட்டுறார், அந்த நடையழகெல்லாம் ராமனிடத்துல சேவிக்கலாம். அப்படி நடந்து வர அந்த அழகை சேவிக்க வேண்டும்னு தசரதன் ராமனை வான்னு கூப்பிடுவாராம். வா அப்படின்னு கூட்ட உடனே ராமன் குடுகுடுன்னு ஓடி வருவார். எங்கேயோ இருப்பார் ராமன், விளையாடி கொண்டிருப்பார். தசரதனுடைய குரல் கேட்டு ராமா வான்ன உடனே தந்தை கூப்பிடுறாரே, இப்ப இருக்கிற பிள்ளையா இருந்தா என்னப்பான்னு இருக்கிற இடத்துல இருந்தே கேள்வி கேட்கும். ஆனா ராமன் அப்படி இல்லை, தந்தை கூப்பிட்டார்னா உடனே செல்ல வேண்டும்னு சொல்லி குடுகுடுன்னு தன்னுடைய அந்த சிறு திருவடிகளை வைத்து கொண்டு ஓடி வருவாராம். வந்து அப்பாவின் இடத்துல அப்படி நிற்பார். ஒரு எட்டு அப்படி ஏற இறங்க தசரதன் திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பார்ப்பார், திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் பார்ப்பார். சற்று மனசுல அந்த அழகையெல்லாம் நிறைத்து கொள்ளுவார். ஓரளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆஹா நல்ல அழகு நல்ல அழகு, ராமா போன்னுடுவாராம். எதுக்கு கூப்பிட்டார், ஏதான காரியம் இருக்கா, ஏதான வேணுமா, எதையுமே சொல்ல மாட்டார். வான்வர் வந்து நிற்பார், மேலையும் கீழையும் நன்னா பார்த்து அனுபவிப்பார், போன்னுடுவாராம். உடனே ராமர் மறுபடியும் புறப்பட்டு போயிடுவார். இப்படி ஒரு தடவை பண்ணுவாரானா, வா போகு வா போகு வா போகு வந்து இன்னும் ஒரு கால் கண்டு போ, இப்படியே பண்ணிட்டு இருக்காராம் தசரதன். ஐயோ அந்த குழந்தைய கூப்பிட்டு வான்னு வரான் பார்ப்பறான், திரும்பி போன்னுடுவாரான் பார்ப்பறான். இப்படியே வா போன்னு எத்தனை தடவை சொல்லுவார்னா எண்ணிக்கையே கிடையாது. இப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அப்படி அந்த ராமனுடைய நடையழகையெல்லாம் சேவிக்கணும். அவர் ஓடி வராரா முன்னழகையெல்லாம் சேவிப்பார், திரும்பி நடந்து போறாரா பின்னழகையெல்லாம் சேவிப்பார். இப்படி சேவித்து சேவித்து தசரதனுக்கு இப்ப வயசு என்னாச்சு தெரியுமா, தேவகுமார ரூபம். 25 வயசு ஆயிடுத்தான். 60,000 ஆண்டுகள் அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான். அப்போ குறைஞ்சபட்சம் அவனுக்கு 60,000 வயசு ஆகியிருக்கணும். ஆனா அவன் இப்ப கைகேயி இடத்துல சொல்றான், கைகேயி எனக்கு இப்ப வயசு என்ன தெரியுமா, 25 ஆயிடுத்து. இந்த ராமனை அனுபவிச்சு 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 என்னுடைய உள்ளம் அப்படியே இளமைக்கு மாறி விட்டதான். எனக்கு வயசே ஆகலையே, எனக்கு அப்படியே வயசு குறைஞ்சு 25 வயசுல இருக்கேன்.
இந்த சமயத்துல ராமனை காட்டுக்கு அனுப்புறியே, எந்த ஒரு பாரியை தன்னுடைய மனைவிக்கு என்ன விருப்பம் இருக்கும்னா, தன்னுடைய கணவனுக்கு வயசாகவே கூடாதுன்னு தான் எந்த மனைவி எதிர்பார்ப்பலாம். என்ன வயசாகிடுதுன்னா கழவன் சொல்லிடுவாள். என்னுடைய கணவன் நல்ல யௌவன பருவத்துல தான் இருக்கான், நல்ல அவன் ஆரோக்கியத்தோட நல்ல அந்த பருவத்துல தான் இருக்கான்னு சொல்லிக்கணும்னு தான் எந்த மனைவி விரும்புவள். கைகேயி, இப்ப நான் உனக்காக 25 வயசாக யௌவன பருவத்துல இருக்கேன், நீ வீணா இப்ப ராவண காட்டுக்கு அனுப்பி எனக்கு மீண்டும் வயசை ஏற்றி விட போகிறாய், எனக்கு மீண்டும் கிழத்தனம் மூப்பு வந்து விட போகிறது. இதை நீ எதிர்பார்க்கலாமா? கூடாதே. இதை நீ விரும்பலாமா? கூடாதாங்கிறதுக்காக தசரதன் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி ராமன் சிறு வயதிலேயே தந்தை சொன்னார்னா உடனே ஓடி வருவார். என்ன எது கேட்கவே மாட்டார். இத்தனை தடவை வர சொல்றிய, இத்தனை தடவை போக சொல்றிய, உனக்கு வர வேலையே இல்லையா இப்படின்னா அவர் அதிர்ந்து கேட்கவே மாட்டார். தசரதன் சொன்னார்னா அப்படியே கேட்டு நடப்பார். அவ பெரியவன் சொல்லுவதை சிறியவன் கேட்டு நடத்தல்ங்கிறது தர்மத்தை கடைபிடிப்பதற்கு ராமன் அவதரித்தார். சரி, லக்ஷ்மணர் எதற்கு அவதரித்தார்? அந்த பெரியவன் யார் யாரோ நம்முடைய உறவினர்கள், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்கள், இவர்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும், வாஸ்தவம். ஆனா முக்கியமா பகவான பெரியவனாக கொள்ளணும். வெறும் என்னுடைய உடல் சம்பந்தப்பட்டவர்கள், எனக்கு முதலாளிகள்னு இவர்களை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த பெரியவனாக பரமாத்மாவை நினைத்து அவருக்கே நான் அடிமைங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப பகவத் சேஷத்துவம், பெரியவன் சொன்னா சிறியவன் கேட்டு நடக்கணும், வாஸ்தவம் தான். அதே சமயத்துல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமை. அந்த பரமாத்மா தான் இருக்கிறதுலேயே பெரியவர். பூவில் நான்முகனை படைத்த தேவன் என்று அந்த எம்பெருமான் தான் இருக்கிறதுலேயே பெரியவர். அப்படிப்பட்ட அந்த பெரியவனான பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா சேஷம், அடிமைப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அப்போ ஜீவாத்மா எல்லாம் பரமாத்மாவுக்கு அடிமை. சேஷத்துவம், இதைத்தான் சேஷத்துவம்னு சொல்றா. அடிமைத்தன்மை, ஜீவாத்மாவுக்கு அடிமைத்தன்மை தான் ஸ்வரூபம். இதை லக்ஷ்மணர் உணர்த்தினார். அப்படி செய்தாரா? கூடவே போய் கைங்கரியம் பண்ணியிருக்காரு. ராமனை விட்டு ஒரு நொடி பிரிய மாட்டேன், ராமன் தான் பரமாத்மா, அவருக்குத்தான் எல்லா விதமான அடிமைகளையும் செய்வேனே தவிர அவரை விட்டு விலகி இருத்தல்ங்கிறது முடியவே முடியாது. நீரை விட்டு பிரிந்தால் எப்படி மீனுக்கு பிராணன் தங்காதோ, அப்படி குளத்துலையோ நதியிலையோ மீன்கள் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு மீனை பிடித்து அப்படி வெளியில போட்டா துடித்து கொண்டு பிராணனை விட்டு விடுமே, அதை மாதிரி இப்ப ராமனை விட்டு நான் பிரிந்தேன்னு சொன்னா 2 நிமிஷம் அப்படி துடித்து கொண்டு என்னுடைய பிராணன் போய்விடும்னு லக்ஷ்மணர் சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு பரமாத்மாவோடு சேர்ந்து இருந்து அவரை விட்டு பிரியாமல் தொண்டுகளை செய்ய வேண்டும். இது ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய தன்மை. இதை உணர்த்துவதற்காகத்தான் லக்ஷ்மணர் அவதரித்தார். அப்ப சேஷத்துவம், அதற்கு ஏற்ப கைங்கரியம். பெருமை அடிமைன்னு புரிந்து கொண்டால் மட்டும் போராது, எல்லா விதமான அடிமைகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், நம்மாழ்வார் தெரிவித்தாரே. அப்ப வழிவிலா அடிமை, குற்றமில்லாத எப்போதும் சேர்ந்திருந்து அடிமைகள் கைங்கரியங்களை செய்ய வேண்டும். இது லக்ஷ்மணர் காட்டி கொடுத்தார். ராமன் காட்டினது பெரியவன் சொன்னால் சிறியவன் கேட்டு நடத்தல். லக்ஷ்மணர் காட்டியது அந்த பரமாத்மாவையே பெரியவனாக கொண்டு அவனுக்கு எல்லா விதமான அடிமைகள் தொண்டுகளையும் செய்வது. இதை காட்டினாரா? அடுத்து பரதன் என்ன காட்டினார்னா, வாஸ்தவம் எல்லா கைங்கரியத்தையும் பண்ணணும், ஆனா பெருமானுடைய திருவுள்ளம் எப்படி மகிழுமோ அப்படி பண்ணணும். எனக்கு பிடிச்சிருக்கு சுவாமி, நான் கைங்கரியம் பண்றேன், அப்படி பண்ணவே கூடாது. பரமாத்மா இந்த தொண்டை யார் ஏற்கிறாரோ அவருக்கு முகம் சுழிக்காமல் அவர் நல்லா சந்தோஷமா ஏத்துக்கிறாரான்னு பார்த்து கைங்கரியத்தை பண்ணணும். ஒரு ஆச்சாரியன் இருக்கார், சிஷ்யன் இருக்கார். சிஷ்யனானவன் ஆச்சாரியனுக்கு விசிற கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். எப்போ பண்ணலாம்? நல்ல சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி வரைக்கும் பண்ணலாம். மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் ஒரே குளிர், பனியில் அவரே குளிரின்னு இருக்கார். 2 சால்வையை வேற போத்தின்னு இருக்கார். சிஷ்யன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் அடிமை என்ன பண்ணணும், என்னுடைய ஆச்சாரியனுக்கு நான் அடிமை, அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பக்கத்தில் ஆளவட்டம் விசிறி வச்சு வீசி கொண்டிருந்தால் அவரே குளிரில் நடுங்கிட்டு இருக்கார். நான் கைங்கரியம் தான் பண்ணுவேன், இதுதான் எனக்கு வகுத்தது, நான் அவருக்கு தொண்டு பண்ணலைன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு பெரிய ஆபத்து வந்து விடும்னு நான் இப்போ புரிஞ்சுட்டேன், அதனால விசிறி வச்சு வீச போறேன்னு சொன்னா இது கைங்கரியமா? ஆச்சாரியனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அப்படி பண்ணால்தான் அது கைங்கரியமே ஒழிந்து என்னால் பண்ணக்கூடிய கைங்கரியம் இதுதான், நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு நானாக முடிவு பண்ணி எதையும் செய்யக்கூடாது. பரமாத்மாவுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யணும் என்று பரதாழ்வான் காட்டினார். லக்ஷ்மணர் கூடவே சென்று அடிமை செய்தார். இதே போல பரதனை அடம்பிடித்தார். ராமா, என்னையும் நீ காட்டுக்கு அழைத்து கொண்டு போ, என்னால் நாட்டில் இருக்க முடியாது, இந்த ராஜ்ய பொறுப்பெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீ தான் அரசன், அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் மத் அரசு தானே. இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீ மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் உண்டோ? கிடையவே கிடையாது.
உனக்குத்தான் இந்த ராஜ்யம், உனக்கு கீழத்தான் நான் இருப்பேனே தவிர நான் இந்த ராஜ்ய பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து சித்திரக்கூடத்துல ராமன் இருக்கிற சமயத்துல மொத்தத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பித்தார். அப்ப ராமர் சொல்றார், வாஸ்தவம் எல்லாத்தையும் என்கிட்ட சமர்ப்பிச்சுட்டியோ இல்லையோ, நான் என்ன செய்யறேனோ அது ஏத்துப்பியா இல்லையா, என்னுடைய சந்தோஷம் தானே உன்னைய சந்தோஷம். இப்ப நான் இந்த ராஜ்யத்தை உனக்கு திருப்பி கொடுக்குறேன். நீ கொடுத்ததை நான் ஏத்துன்ட்டு இப்ப உனக்கு நான் திரும்பி கொடுக்குறேன். இதை நன்னா பாதுகாக்கணும். இப்ப இது என்னுடைய சொத்து, இது வரைக்குமான தந்தை உனக்குன்னு கொடுத்த சொத்து வாஸ்தவம். இப்ப மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டியா, இப்ப என் சொத்தை நான் உன்னிடத்துல பாதுகாக்கும்படி நியமிக்கிறேன். நான் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இந்த ராஜ்யத்துக்கு எந்த குறையும் இல்லாமல், ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜனங்களுக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா சுகமாக பார்த்து ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு உனக்கு. இந்த தொண்டை நீ செய்தால்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதுதான் எனக்கு நீ செய்யக்கூடிய தொண்டை தவிர என் பின்னாடியே வருவேன்னு அடம் பிடித்தால் அது எனக்கு பிடிக்காது என்று ராமன் சொல்ல, ஓஹோ ராமர் இதை விரும்புகிறாரா, நான் இங்க இருந்து இந்த சொத்தை ரட்சித்தால் அவருக்கு சந்தோஷம்னா கண்டிப்பா நான் அதை செய்யறேனே அப்படின்னு சொல்லிதான் நந்தி கிராமத்துல இருந்து கொண்டு ராஜ்யத்தை பரிபாலனம் செய்தார். அப்ப பரதன் காட்டினது என்ன, எல்லா அடிமையும் செய்யணும், அதே சமயத்துல அவருக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அதை செய்யணும். பரமாத்மாவுக்கு இந்த தொண்டை ஏற்கக்கூடியவருக்கு எது ஆனந்தம் கொடுக்குமோ அப்படி ஆனந்தமாக அந்த தொண்டுகளை செய்யணுமே தவிர எனக்கு இதுதான் தெரியும் நான் இதைத்தான் செய்வேன்னு என்னுடைய இஷ்டத்துக்கு என்னுடைய ஆனந்தத்துக்கு தொண்டுகளை செய்யக்கூடாது. பரமாத்மாவினுடைய சந்தோஷத்துக்காகவே தொண்டுகளை செய்ய வேண்டும். இது பரதன் காட்டினார். கடைசியாக சத்ருக்னாழ்வான் அவர் என்ன காட்டினார்னா, அவர் தான் இருக்கிறதுலையே ரொம்ப வசதி. இப்ப அவர் தான் முழுமையாக இப்ப எம்பாரோடு ஒப்பிட போகிறோம். மற்ற மூவருடைய தன்மைகள் கூட சற்று இவரிடத்துல வேற மாதிரி இருக்கு. ஆனா சத்ருக்னாழ்வானுடைய தன்மை அப்படியே எம்பார் இடத்துல இருக்கு. சத்ருக்னாழ்வான் என்ன காண்பித்தார், பரதனுக்கே எல்லா விதமான அடிமைகளையும் செய்வது அடிமையான இந்த சத்ருக்னனுக்கு தன்மை. சத்ருக்னாழ்வான் ராமரை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாராம். ராமர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவார். அவருடைய அண்ணாதானேன்னா அவரை பத்தி எனக்கு தெரியாது சுவாமி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பரதன் தான், பரதனை தவிர வேறு தெய்வத்தை நான் அறியேன். மதுர கவியாழ்வார தெரியுமே, தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே. நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு எப்படி மதுர கவியாழ்வார் இருந்தாரோ, இவர் கலியுகத்துல இருந்தார். திரேதாயுகத்துல பரதனை தவிர வேறு தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு சத்ருக்னாழ்வான் இருந்தாராம். அவர் எப்படி இருந்தார்னா, பரதன் கையில உடைவாள் வச்சுட்டு இருப்பார். ராஜா எல்லாம் கையில உடைவாள்னா பெரிய வாழை ஏந்திட்டு போவாளா, சண்டைக்கு போறச்சா கையில வாழை எடுத்துட்டு வாழை வீசி சண்டை போடுவா. அதே வெறுமை அவர்கள்லாம் போறான்னா இடுப்புல சொருகிண்டு தானே போவா. இன்னைக்கும் திருவல்லிக்கேணியில வேங்கடகிருஷ்ண பெருமாளை போய் சேவித்தால் 2 கத்தி வச்சுட்டு இருக்கார். ஒன்று இடுப்புல சின்னதா ஒரு கத்தி சாய்த்து வச்சுட்டு இருப்பார், இன்னொன்று நீளமான ஒரு கத்தியை இடது பக்கம் வச்சுட்டு இருப்பார். இந்த வைகுண்ட ஹஸ்தத்துக்கு பக்கத்துல நீளமான ஒரு வாழை வச்சுட்டு இருப்பார். அதற்கு வாள்னு பெயர், இதற்கு கத்தின்னு பெயர். வாள்ங்கிறது கையில வைத்து கொண்டு சண்டை போடுவதற்கு, இந்த கத்திங்கிறது வீசுற கத்தி. எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி வீசணும்னா இந்த சின்ன கத்தி அப்படி வீசி சண்டை போடுவார். அப்போ இந்த மாதிரி 2 கத்தி இருக்கா, அரசர்கள் எல்லாம் கையில உடைவாள், இதற்கு உடைவாள்னு பெயர். தன்னுடைய உடை வஸ்திரத்தோடு அதை சேர்த்து வைத்து கொண்டு நடக்கணும். அதெல்லாம் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அப்போ சத்திரிய அரசர்கள் கையில உடைவாள் வச்சுட்டு இருப்பா. இப்ப பரதன் கையில உடைவாள் வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த சத்ருக்னன். பரதனை விட்டு சத்ருக்னன் பிரியவே மாட்டார். எப்படி ராமரை விட்டு லக்ஷ்மணர் பிரிய மாட்டாரோ, பரதனை விட்டு சத்ருக்னாழ்வான் ஒரு நொடியும் பிரிந்ததில்லையா. இவருடைய உடைவாளை போல கூடவே போவரான். உடைவாள் எப்படி பரதனோடு ஒட்டி கொண்டே இருக்குமோ அதை மாதிரி இந்த லக்ஷ்மணரோடு, அதாவது இந்த பரதனோடு சத்ருக்னாழ்வான் ஒட்டி கொண்டே இருப்பார். அவரை விட்டு பிரியவே மாட்டார். தன்னை தனியே பார்க்க மாட்டார். பரதாழ்வானுக்கு என்னென்ன உண்டோ அது அப்படியே தனக்கும் உண்டு. சாதாரணமா அரசர்கள் எல்லாம் வெளியூருக்கு போகிறான்னு சொன்னா நாள் நட்சத்திரம் பார்க்கணும், முகூர்த்தம் பார்க்கணும். எல்லா சமயத்திலும் அவர்கள் சட்டுன்னு புறப்பட மாட்டாங்க. யாத்திரைக்கு கிளம்பணும்னு சொன்னா அந்த யாத்திரைக்கு நல்ல நேரம், நல்ல முகூர்த்தத்தை பார்க்கணும். அது நட்சத்திரத்தை பார்த்து பொருத்தம் பார்க்கணும். இப்போ அது மாதிரி அரசர்கள் பரதனுக்கு பார்த்தோம்னா அவருக்கு நாள் குறிச்சா போருமா. சத்ருக்னாழ்வானுக்கு தனியா நாளே குறிக்க வேண்டாம். 2 பேரும் வேற வேற நட்சத்திரம். பூச நட்சத்திரம் பரதன், ஆயில்ய நட்சத்திரம் சத்ருக்னன். அப்ப 2 பேருக்கும் வேற வேற நாள் தானே வரும், வேற வேற முகூர்த்தம் தானே வரும். ஆனா வேற முகூர்த்தம் வேற நாளெல்லாம் பார்க்கவே வேண்டாம். பரதனுக்கு எது முகூர்த்தமோ, எது நாளோ, எது நட்சத்திரமோ அதுவே எனக்கு நட்சத்திரம்னு சத்ருக்னாழ்வான் அவரோடு அதே நாள்ல கூட கிளம்பிடுவாராம். அப்ப அப்படி பரதாழ்வானை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து அடிமை செய்தார். முக்கியமா என்ன காண்பித்தார், பாகவத சேஷத்துவம், ஆச்சாரிய சேஷத்துவம். சேஷத்துவம், பாரதந்திரம் இதெல்லாம் பரமாத்மாவினிடத்துல தாங்கள் அனுஷ்டித்து காட்டினார்கள் லக்ஷ்மணரும் பரதனும். ஆனா சத்ருக்னாழ்வான் எனக்கு அந்த பாகவதனை தவிர
எம்பெருமானை தவிர வேறு யாரையும் அறியேன்னு சொல்லக்கூடிய ஒரு பரமபாகவதன் இருக்காரே, அந்த பாகவதனுடைய திருவடிகளே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு தெய்வம் என்று கொண்டு பரதனை தவிர வேறு யாரையும் தெய்வமாக கொள்ளாதவர் சத்ருக்னாழ்வான். 4 பேருடைய தன்மைகளையும் பார்த்துட்டோமா? ராமன் பெரியவர் சொன்னா சிறியவர் கேட்டு நடக்கணும், லக்ஷ்மணர் பரமாத்மாவுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்யணும், பரதன் அந்த பரமாத்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல செய்யணும், என்னுடைய ஆனந்தத்துக்கு இல்லை, அவருக்கு எது சந்தோஷமோ அதை செய்யணும். இது பரதன் காட்டினார். கடைசியா சத்ருக்னாழ்வான் இந்த பரதனை தவிர வேறு தெய்வம் இல்லை, பாகவதன் ஆச்சாரியன். பாகவதன்னு சொன்னா ஆச்சாரியன்னு சேர்த்துக்கலாம். பாகவதர்கள் பல பேர் இருக்கும். இந்த பாகவதர்களுக்குள்ள ஒரு சிறப்பானவன், நல்ல ஞானத்தோடு இவர்களுக்கெல்லாம் அந்த பகவானை பத்தி எடுத்து சொல்றவர் தானே ஒரு ஆச்சாரியன். அப்ப அப்படி ஆச்சாரியன் அதுல சேர்த்துண்டா ஆச்சாரிய சேஷத்துவம், ஆச்சாரியனுக்கே எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று காட்டினவர் சத்ருக்னாழ்வான். இப்ப புனர்வசு நட்சத்திரத்துல இருந்த ராமர், அவரோடு கூட சேர்ந்த தம்பிகளுடைய குணங்களை பார்த்தோமா? அதே புனர்வசு நட்சத்திரம் நாளைய தினம் அவதார உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எம்பாருங்கிற ஆச்சாரியர், இவருக்கும் இதே போல இந்த 4 தன்மைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல சத்ருக்னாழ்வான கொண்டுடுவோம். ஏன்னா ஆச்சாரியர்கள் எல்லாம் அருள் பெற்ற நாதமுனின்னு சொல்றாங்கன்னா, அப்ப ஆழ்வார்களுடைய அருளை பெற்றவர்கள், ஆச்சாரியர்களுடைய அருளை பெற்றவர்கள். ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரியரிடத்திலிருந்து அருளை பெற்றாரை ஒழிந்து யாரும் பரமாத்மாவின் இடத்துல நேரடியா எந்த அருளும் பெறல. ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியன் என்ன வித்தியாசம்? ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தருக்கும் பரமாத்மாவே ஆச்சாரியனா இருந்து அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்தார். ஆனா ஆச்சாரியர்களுக்கு பரமாத்மா நேர வரவே இல்லை. இந்த ஒவ்வொரு ஆச்சாரியனும் தன் ஆச்சாரியனிடத்துல அடிபணிந்து அர்த்தத்தை பெற்றார், தன் ஆச்சாரியனிடத்திலிருந்து அஜ்ஞானத்தை போக்கி கொண்டு ஞானத்தை பெற்றார். அதனால தான் அருள் பெற்றன்னு முதல்ல நாதமுனிக்கு விசேஷனம் விட்டார். நாதமுனியே பெருமான் இடத்துல அருள் பெறலையே, நம்மாழ்வார் இடத்துல இருந்தால் அருள் பெற்று திவ்ய பிரபந்தங்களை பெற்றார், ஞானத்தை பெற்றார். அப்ப அவர் தன்னுடைய ஆச்சாரியர். நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார், நாதமுனிகளிடத்திலிருந்து பெற்றார். மணக்கால் நம்பி உய்யக்கொண்டார் இடத்திலிருந்து பெற்றார். யாமுனாச்சாரியர் மணக்கால் நம்பின் இடத்திலிருந்து பெற்றார். பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டி நம்பிகள்னு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் ஆள வந்தார் இடத்திலிருந்து பெற்றார்கள். இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆச்சாரியம் தன் ஆச்சாரியனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றார்கள். இது ஆச்சாரியர்களுக்கு ஏற்றமா? இப்ப நாம் பார்க்கக்கூடியவர் ஆச்சாரியன் தானே, எவ்வாறுங்கிற ஆச்சாரியர். அப்ப இவரும் தன்னுடைய ஆச்சாரியனே எல்லாம் தெய்வம் என்றுதான் கொண்டிருந்தார். பெரிய திருமலை நம்பிகள் அவரிடத்துலதான் முதல்ல இவர் ஆசிரயித்தார். காளஹஸ்தியில போய் உள்ளங்கை குணர்ந்த நாயனாராக இருந்தார். சரித்திரம் இந்த ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், அதனால நன்னா தெரியும். சிறு வயதிலே யாத்திரைக்கு சென்றார். அங்க தீர்த்தம் ஆடுற சமயத்துல கையில லிங்கம் கிடைத்தது. அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம், ஓ சிவபிரானே உன்னிடத்துல மகிழ்ந்திருக்கார், அவருடைய அருளை பெற்றிருக்கிறாய், நீ ஆகவே சிவனடியாராக இருந்து கொண்டு இங்கதான் நீ தொண்டு புரியணும்னு எல்லோரும் அவரிடத்துல மனசை மயக்கி உள்ளங்கை கொணர்ந்த நாயனார்னு ஒரு பெயரை சூட்டி அங்கேயே இருக்கும்படி செய்தார்கள். அந்த சமயத்துல தான் ராமானுசர் நினைக்கிறார், ஆஹா கோவிந்தன் நம்மோடு கூட பாடசாலையில் வாசித்து கொண்டிருந்தானே, அவனுக்கு என்ன ஞானம், என்ன பக்தி, என்ன வைராக்கியம், ஒரு விஷயத்தை சொன்னா சட்டுன்னு பிடித்து கொள்ளக்கூடிய அந்த சாமர்த்தியம் அவனிடத்துல இருந்ததே, அவனை போய் இழந்து விட்டோமே, அவனை எப்படியாவது மீண்டும் சம்பிரதாயத்துல கொண்டு வந்து விட வேண்டும், நமக்கு கூடவே அவனையும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டு தன்னுடைய மாமாவான பெரிய திருமலை நம்பிகள், அவர் தான் இப்ப திருமலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அங்கிருந்து பக்கத்துல தானே காளஹஸ்தி. அதனால அவரிடத்துல பிரார்த்திப்போம், நீர் எப்படியாவது உம்முடைய மருமகன், இப்ப இவர் ஒரு மருமகன், இளையாழ்வார் ராமானுசர் ஒரு மருமகன், இவரும் அதே பெரிய திருமலை நம்பிக்கை மருமகன் தானே, இன்னொரு சகோதரனுடைய பிள்ளை இவர். ஆகவே இந்த இன்னொரு மருமகனையும் நீர் தான் திருத்த வேண்டும் என்று சொல்ல, சரி நமக்கு நியமனமானால் கண்டிப்பாக செய்கிறோம். பெரிய திருமலை நம்பிகளும் தன்னுடைய கைங்கரியங்களை எல்லாம் முடித்து கொண்டு கீழே வந்து இவர் புஷ்பம் பறிக்கிற சமயம், அதே மாதிரி மற்ற கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே அருகே இருந்து ஆளவந்தார் அருளை செய்த ஸ்தோத்திர ரத்னங்கள், அந்த ஸ்லோகங்கள் என்ன, ஆழ்வாருடைய பாசுரங்கள் என்ன, இதெல்லாம் அவர் காதுல படும்படி உறக்க சொல்லுவார். இதை கேட்டு தான் அப்புறம் அவர் திருந்தினார். இந்த மலர்கள் எல்லாம் பறித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புஷ்பம் எல்லாம் சிக்கு தலையனுக்கு சூட முடியுமோ? அழகான கிரீடம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு உயர்ந்த திருவபிஷேகம் சூடி கொண்டிருக்கிற எம்பெருமான், பூவும் பூஷணையும் தேவன் எம்பெருமானுக்கல்லால் மத்தையோர்களுக்கு உண்டோ? நான்முகனை பூவில் படைத்த அந்த எம்பெருமானுக்குத்தானே புஷ்பமும் பூவும் தகுமே தவிர மத்தையோருக்கு பூஷணை தகாதேன்னு ஆழ்வார் பாசுரத்தை சொல்ல, தகாது தகாது தகாதுன்னு பறித்து கொண்டிருக்கிற புஷ்பங்களை எல்லாம் கீழே போட்டு நேர பெரிய திருமலை நம்பினிடத்துல வந்து ஆசிரயித்தார். நீரே தெய்வம், நீரே ஆச்சாரியம் என்ன அவரிடத்திலேயே அடைந்து பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்று
ஸ்ரீ வைஷ்ணவனாக ஆகி கைங்கரியங்களை செய்தார். அன்றிலிருந்து வேறு எங்கும் செல்லாமல் ஆச்சாரியனை தெய்வமாக கொண்டிருந்தார். அவர் எங்கு செல்லுவாரோ எம்பார் கூடவே செல்வார். அவர் என்ன கைங்கரியம் பண்ண சொன்னா அதை செய்வார். இப்படியே இருந்தாரா? அப்போ சத்ருக்னாழ்வான் எப்படி பரதனை தவிர வேறு யாரையும் தெரியாதுன்னு இருந்தாரோ அதே போல பெரிய திருமல நம்பிகளையே ஆசிரியத்திருந்தார். இது சத்ருக்னாழ்வானுடைய தன்மையை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பரதாழ்வான் என்ன பண்ணார்? கீழிருந்து வருவோம். எப்போ சத்ருக்னாழ்வானோ அவருக்கு முன்னாக பரதாழ்வானை பார்த்தோமா? பரதாழ்வான் எது தன்னுடைய நாதன் தன்னுடைய சுவாமிக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அதை நான் செய்யணும். என் ஆனந்தம் பெருசு இல்லை, அவருக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை செய்யணும்னு பார்த்தாரா? இப்போ பெரிய திருமல் நம்பின இடத்துல கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார், வாஸ்தவம். ஆனால் ராமானுஜர் 1 வருஷ காலம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் கேட்பதற்காக திருமலைக்கு வந்தார், பெருமானை சேவித்தார், கீழே இறங்கினார், திருப்பதியில் தங்கினார். மலைக்கு மேலே என்னால் 1 வருஷம் தங்க முடியாது. அது சிறந்த ஒப்பற்ற இடம், நித்தியசூரிகளெல்லாம் வந்து சேவிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நான் போய் 1 வருஷம் தங்குவதா? கூடவே கூடாது. மலையே திருவுடம்பு, என்ன ஆதிசேஷனே மலையாக இருக்கிறார். இவரும் ஆதிசேஷன் தான் ராமானுஜரம். இருந்தாலும் மலைக்கு மேலே நான் தங்க மாட்டேன், கீழே தான் தங்குவேன். சேவித்து விட்டு மீண்டும் இறங்கி கீழே தங்கினார். 1 வருஷ காலம் திருமல நம்பிகள் மேலே போறார், கைங்கரியத்தை பண்றார், கீழே இறங்குறார், வந்து உபதேசிக்கிறார். என்ன கருணை, என்ன கருணை! ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எவ்வளவு கருணை பாருங்கள். நாம போய் கேட்க வேண்டி இருக்க, ராமானுஜர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். ஆச்சாரியன் மேலையும் கீழையும் போய் இறங்கி இறங்கி இத்தனை பண்ணிட்டு இருக்கார். திருமல நம்பிகள் மேலே போறார், கைங்கரியம் பண்றார், கீழே இறங்குறார், உபதேசிக்கிறார். திரும்பி ராத்திரி முடிச்சுட்டு திரும்பி பகல்ல போறார். இப்படி போய் வந்து 1 வருஷ காலம் உபன்யாசம் பண்ணார், காலக்ஷேபத்தை சொன்னார், கேட்டார். ரொம்ப சந்தோஷம். கடைசியா இளையாழ்வார் இப்போ ஆச்சாரியன் இடத்துல கேட்கிறார், அடியன் விடைபெறக்கட்டுமா என்று கேட்க, இப்போ ஆச்சாரியர் கேட்கிறார், உனக்கு எதுவுமே என்னால் கொடுக்க முடியாமல் இருக்கேன். இவ்வளவு பெரிய ராமாயண அர்த்தத்தையே கொடுத்துட்டார், இதற்கு மேலேயும் உனக்கு எதானும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. என்னிடத்துல எதையானும் நீர் பிரார்த்தித்து பெற வேண்டும் என்று கேட்க, திருவுள்ளம் ஆனால் உம்முடைய சிஷ்யரான கோவிந்தரை என்னோடு அனுப்பி வையும். ஏன்னா இவரை திருத்தும்படி உம்மிடத்துல அடியன் தான் விஞ்ஞபித்தேன். அந்த விண்ணப்பத்தை ஏற்று நீரும் திருத்தி உம்மிடத்துல சிஷ்யனாக ஆக்கி கொண்டீர். இனி இவர் நம்மோடு கூட இருந்தால் சம்பிரதாயத்தை நன்ன பரப்பும்படி பலருக்கும் எடுத்து உபதேசிக்கலாம். பல காரியங்கள், எத்தனையோ வேதாந்தங்கள், இதிகாச புராணங்கள், இதற்கெல்லாம் நிறைய விளக்கம், ஸ்ரீபாஷ்யம் முதலான நூல்கள் எழுதப்பட வேண்டும். இன்னும் நிறைய பிரச்சாரம் பண்ணணும், யாத்திரைகள் எல்லாம் போகணும், பலருக்கும் பலவிதமாக உபதேசிக்கணும். இதற்கெல்லாம் நடுநாயகமாய் தலைமை பீட்டமாக இருக்கக்கூடிய திருவரங்கத்தில் இருந்து இருந்து கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு உஷா துணையா, உறுதுணையா என்னோடு கூட இருப்பதற்கு இவர் வேண்டும், தர முடியுமா என்று கேட்க, உம்முடைய சொத்தை என்னிடத்துல பிரார்த்திக்கிறது உண்டா? இந்த இவரை திருத்தணும்னு சொன்னதே நீர் தான். அப்ப இவர் உம்முடைய சொத்து, கண்டிப்பா உமக்கே கொடுத்தேன்னு சொல்லி அப்படியே தார வார்த்து கொடுக்குற மாதிரி இவரை தூக்கி கொடுத்தாராம். கோவிந்தரை பார்த்து, இனிமே நீர் அவரோடு தான் சேர்ந்து இருக்க வேண்டும், இனி உமக்கு அவர் தான் ஆச்சாரியர், ராமானுஜரை தவிர வேறு தெய்வம் அறியான் என்கிற அந்த நிலையிலே நீர் இருக்க வேண்டும்னு சொல்லி அனுப்பித்தார். சரின்னு இவரும் புரிஞ்சுண்டார், நடந்தார், ராமானுஜரோடு அப்படியே வந்துட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் ஆச்சு. இத்தனை வருஷம் பெரிய திருமண நம்பியோடு சேர்ந்திருந்தாரா, அந்த சேர்த்தி அந்த விட்டுட்டு வருவதற்கு அவருக்கு மனசு இல்லை. ஆச்சாரியனோடு அவ்வளவு சேர்ந்திருந்தேனே, அவர் பார்த்து இன்னைக்கு இவரிடத்துல அனுப்பி வச்சுட்டாரே, இருந்தாலும் இவரை விட மனசு இல்லையேன்னு அப்படியே மனசு வருந்துகிறது, தழும்புகிறது. என்னன்னு தெரியலையே, ஒரே தவிப்பா இருக்குன்னு அவர் முகத்தை பார்த்தாலே ராமானுஜருக்கு புரிந்து விட்டது. ஓஹோ, ஆச்சாரியனை பிரிந்திருந்து அவரால் இருக்க முடியல போல் இருக்கு. என்ன நிட்ட இப்படி கூட தெரிஞ்சிருக்காரு. சரி, அவரிடத்துலேயே அனுப்பிவிடுவோம், என்ன நீர் போய் வரலாம் என்று சொல்ல, கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டி வச்சிருப்பா. அந்த கரக்கரை நேரம் வந்தது, அவுத்து விட்டதுன்னா எப்படி துள்ளி குடித்து கொண்டு ஓடுமோ, அதை மாதிரி இவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு மீண்டும் பெரிய திருமண நம்பிகளை பார்க்க போகிறோங்கிற ஆர்வத்தோடு வந்தார். வந்தவருக்கு பேரிடி, ஒரே ஏமாற்றமாக கதவையே சாத்திட்டார் பெரிய திருமண நம்பி. விற்ற மாட்டுக்கு புள்ளிடுவார் உண்டோ? ஒரு பசு மாடை வளர்த்துட்டு இருந்தோம், வித்துட்டோம், யாருக்கோ ஒருத்தருக்கு வித்தாச்சு. இனிமேல் வித்த மாட்டுக்கு அதுக்கு ஒழுங்கா புல்லு போடுறாளா, தீவனம் போடுறாளா, தண்ணி காட்டுறாளான்னு போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? யார்கிட்ட வித்துட்டோமோ அவள் தான் பார்த்துக்கணும், பொறுப்பு அவருடையதுன்னு வித்த பிற்பாடு நாம போய் அதில் தலையிட முடியாது. அதை மாதிரி இவர் அவரோட அனுப்பியாச்சுன்னா இனிமே என்ன ஆனாலும் அவர் உணவு கொடுத்தால் இவர் சாப்பிடணும், பட்னி போட்டால் பட்னி தான் கிடக்கணும். இவரை நான் எதுவும் பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. அவனை யார் இங்கே வர சொன்னான்? போக சொல்னு சொல்லி தான் முகம் கூட கொடுத்து பேசவில்லை, தன்னுடைய பத்தினியை விட்டு பதில் உரைக்க சொன்னார். இதை கேட்டுட்டு அப்பதான் புரிந்து கொண்டார், ஓஹோ, அப்ப இவருக்கு இவரோடு இருப்பதில் இனிமே விருப்பம் இல்லை. ஆச்சாரியன் பெரிய திருமண நம்பி வாஸ்தவம், ஆனா அவர் எதை விரும்புகிறார்? நான் இனிமேல் அவரோடு கூட இருந்து கைங்கரியம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் இல்லை.
ராமானுஷரோடு சேர்ந்திருந்து எல்லா விதமான அடிமைகளையும் அவருக்கு செய்ய வேண்டும் இவர் விரும்புகிறார்னா அது ஒன்றும் எனக்கு முக்கியமான கடமை. பரதன் அப்படித்தானே இருந்தார். நாட்டில் இருந்து ராஜ்யத்தை பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னான். ஏத்துக்கிறேனே அடியேன், நான் இங்கேயே நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு பார்க்கிறேன், அதை ஒப்புக்கொண்டு செய்தாரே. அதை போல நானும் இனி ராமானுஷரோடு சேர்ந்திருந்து தொண்டுகளை செய்வதுதான் பெரிய திருமல் நம்பிக்கை பிடிக்கும்னு சொன்னா கண்டிப்பா ஏத்துக்கிறேனே அடியேன் விடைபெறுகிறேன். இனிமேல் ராமானுஷரோடு சேர்ந்திருந்து அவரை விட்டு பிரியாத நிழலை போலே ராமானுஜ பத சாயா கோவிந்தாஹ்வான பாயினி. கோவிந்தர் யார் சுவாமின்னா ராமானுஷருடைய நிழல். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல போய் சேவிக்கிறோம். ராமானுஷரோடு பல ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்பாருங்கிற ஆச்சாரியருக்கு திருமேனி அங்கே இல்லையே. இங்கே இருக்கு உற்சவம் நடத்தப்படுகிறது. ஆனால் ஸ்ரீபெரும்புதூர்ல திருமேனி இல்லையேன்னா எதுக்கு திருமேனி? ராமானுஷருடைய நிழல். அவர் ஒரு இடத்துல ஏழை பண்ணியிருந்தா பின்னாடி நிழல் விழுமா விழாதா? ஒரு திருமஞ்சன விதிகளை ஏழை பண்றா, பின்னாடி நிழல் விழும். ஏழை பண்றா தோளுக்கிணியான்ல பிரபையில வாகனங்கள்ல ஏழை பண்றா, நிழல் விழும். அந்த நிழலே எம்பார். அந்த நிழலாகவே அவர் கூட இருப்பதினாலே அவரை தனித்து ஒரு விக்கிரகமாகலாம் அங்கே ஏழை பண்ணவே இல்லை. அப்படி சுவாமியை விட்டு பிரியாமல் சேர்ந்திருப்பவராய் அப்படி இருந்தார்னா இது எதற்காக? தன்னுடைய ஆச்சாரியரான பெரிய திருமல் நம்பியினுடைய விருப்பம் நான் இனி அவரோடு சேர்ந்திருப்பது. அப்ப அதையே தான் எனக்கு முக்கிய கடமைன்னு சொல்லி இருந்தாரா? அப்ப பரதனுடைய தன்மையும் இவரிடத்தில் அமைந்தது. அடுத்து சேஷத்துவம். லக்ஷ்மணர் இளைய பெருமாள் காட்டினது என்ன? வழுவிலா அடிமை. ராமபிரானை விட்டு ஒரு நொடியும் பிரியாமல் எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும். அவருக்கே எந்த விதமான ஆபத்தும் இல்லாதபடி கவனித்து கொண்டு அவரை நடத்த வேண்டுமா. அதைத்தான் சுமித்ர சொல்லி அனுப்புறார். ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி புத்திர சிருஷ்டத்துவம் வனவாசாய. ஒவ்வொருத்தரா போய் காட்டுக்கு போகணும்னு விடை கொள்ளுகிறார்கள். ராமன் கௌசல்யனிடத்தில் விடை கொண்டான், சுமித்ரா தேவி அவரிடத்தில் விடை கொண்டான். லக்ஷ்மணரும் அதே மாதிரி விடை கொள்வதற்காக வருகிறான். தன்னுடைய தாயான சுமித்ரையை பார்த்து அம்மா போயிட்டு வரட்டுமா என்று கேட்ட உடனே சுமித்ரை, அவளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்திருக்கும். தசரதன் வரம் கொடுத்தது ராமனுக்கு காட்டுக்கு போகணும்னு. இந்த இளைய பெருமாளுக்கு என்ன தலையெழுத்து? இளையாழ்வார் அவரோட காட்டுக்கு போகணும்னு அவர் கேட்கவே இல்லையே. ஆனாலும் இந்த பிள்ளை அவனோட தான் போவேன்னு அடம் பிடிக்கிறானே, உனக்கு ஏன்பான்னு ஒரு வார்த்தை சொன்னாளா? அப்பா நீ பிறந்ததே காட்டுக்கு போகிறதுக்கு தான். புத்திரத்துவம் சிருஷ்டத்துவம் வனவாசாய. உன்னை நான் புத்திரனாக குழந்தையாக என் மையத்தில் பெற்றதே எதற்கு தெரியுமா? வனவாசத்திற்காகத்தான். இப்படிப்பட்ட நாள் என்னைக்கு வரும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னைக்கு நீ ராமனை விட்டு பிரியாமல் சேர்ந்திருக்க போகிறேன் என்று நீ முடிவெடுக்க போகிறாய்ங்கிறது தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷம், நீ நன்னா போயிட்டு வா. அந்த ராமனிடத்துல எந்த விதமான அபச்சாரம் இல்லாமல் நிறைய கைங்கரியத்தை பண்ணு. ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி புத்திர பிராத்தரி கச்சதி. ராமன் நடந்து போகிறான். பிராத்தான்னா சகோதரன், புத்திர என்று தன்னுடைய குழந்தையை அழைத்து உன்னுடைய சகோதரான ராமன் அப்படி நடந்து போகும் பொழுது, கச்சத்தின்னா நடக்கிறார். ராமன் நடக்கும் பொழுது நீ கவனக்குறைவாக இருந்து விடாதே என்று ஒரு வார்த்தையை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன் நடந்து போனால் இவர் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்னா, ஏன்னா ராமன் நடந்து போனால் இப்போ தானே பார்த்தோம். ராமன் ஓடி வந்தார்னா அவருடைய நடையழகு அத்தியாச்சரியம், திரும்பி நடந்து போனார்னா அத்தியாச்சரியம். இன்னைக்கும் திருவரங்கத்துல 20 நாள் 21 நாள் பெரிய திருநாள் உற்சவத்துல அந்த நடையழக சேவிப்பதற்காகவே எத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நட சிம்மகதி, கஜகதி, வியாகிரகதி, சர்ப்பகதி என்ன பல கதிகள் பெருமானுடைய நடையழக சேவிக்கணும்னு கூடி இருக்கிறார்களா? அத மாதிரி ராமன் நடக்கிறார்னா ஒரு பெரிய யானையை போல அப்படி நடப்பார், சிம்மத்தை போல பெருமையோட நடப்பார், பொலியை போல நடப்பார், காளையை போல நடப்பார். இந்த அழகையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கீழே முள் இருக்கா, கல் இருக்கா, எதிரில் யாரான சிங்கம் வருதா, ராட்சசன் வரானா, இதெல்லாம் சுற்றி முற்றி பார்க்கணுமே. ஒரு பாதுகாவலன் இருக்கான், காவலுக்கு ஒருத்தனை வைக்கிறோம்னா அவன் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் அழகில் கண் வச்சுட்டு இருந்தா காவலை பார்க்க முடியாது. அது மாதிரி இப்போ இளைய பெருமாளுக்கு சொல்லி அனுப்புறா தாய், தன்னுடைய தாய் சுமித்ரை சொல்லி அனுப்புறா, நீ ராமன் நடந்து போகிற அழகை மாத்திரம் கண் வச்சுடாத. இத்தனைக்கும் ராமர் முன்னாடி போகிறார், அவருக்கு பின்னாடி தான் இளைய பெருமாள் போகிறார். அப்படி போகும் பொழுது அவருடைய நடையழகில் ஒரு நாளும் கவனம் வைக்காதே. அவர் நடையழகை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, மனசு பறி போயிடும். ராமனுக்கு கைங்கரியமே செய்ய முடியாமல் அதிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பாய். அப்புறம் என்ன ஆகும்? கீழே முள் இருக்கும், காலில் வச்சார்னா ராமருக்கு ரத்தம் பாயுமே. கூடவே இருந்து ரத்தம் பாய விடலாமா? அப்போ அவருக்கு தொண்டு செய்யணும்னா மனசு அதில் ஈடுபடக்கூடாது. அழகையெல்லாம் கவனிக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. அதனால கவனம் இல்லாமல் கவனத்தோடு நீ இருக்கணும். அதில் கவனக்குறைவே உனக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப கவனத்தோடு அடிமையை செய்ய வேண்டும்னு சொல்லி அனுப்பினாள். அந்த அளவுக்கு லக்ஷ்மணர் கைங்கரியம் பண்ணாரா? இப்போ கோவிந்தர் எப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கார்? ஆச்சாரியனுக்கு படுக்கையை அப்படியே வைப்பாராம். வச்சவர் தான் போய் படுத்து பார்ப்பாராம்.
என்ன சுவாமி, ஆச்சாரியனுக்கு படுக்கையெல்லாம் சமைச்சுட்டு நன்னா தலகாணி எல்லாம் வச்சுட்டு அவர் படுத்துக்கணும்னா இவர் போய் ஒரு தடவை நன்னா படுத்து பார்த்துட்டு சௌரியமா இருக்கு அப்படின்னு எழுந்து வந்தா இது எந்த விதத்துல நியாயம்? ஆச்சாரியனுக்கு ஒரு ஆசனம் போட்டுருக்கா, அப்ப அவர் தான் வந்து அதுல அமரணுமே தவிர நான் கொஞ்ச நேரம் நன்னா அமர்ந்து பார்க்கறேன்னு அதுல அமர்ந்து பார்க்கலாமா? அது பெரிய தப்பாச்சே. ஆச்சாரியனுக்குன்னு படுக்கையை சமைத்து விட்டு அதுல இவர் போய் படுத்து பார்க்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறாரேன்னா என்ன பண்றது சுவாமி? அதுல ஏதேனும் ஒரு முள்ளு, ஒரு எறும்பு, ஏதோ ஒரு பூச்சி இருந்தது உறுத்துறதுன்னா திருமேனிக்கு ரொம்ப அசக்தி ஆயிடுமே. ராத்திரியெல்லாம் அவர் நன்னா சுகமா கண் வளரணுமே, எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த ஆயாசம் இல்லாமல் நன்னா கண் வளரணும்னா படுக்கையில ஏதும் இல்லாமல் மெத்தென்ற பஞ்சசயனமா இருக்கணும். ஆண்டாள் சொல்றாள் மெத்தென்ற பஞ்சசயனம்னு. அந்த மாதிரி இருக்கணுமே. இது அந்த மாதிரி இருக்கோ இல்லையோ, என் புத்திக்கு ஏத்தார் மாதிரி ரொம்ப கரடு முரடா இருந்ததுன்னா என்ன பண்றது? அதனால நான் ஒரு தடவை படுத்து பார்த்து சௌரியமா இருக்குன்னா சரி சரி ஆச்சாரியர் நன்னா கண் வளர்ந்தருள்வார் என்பதற்காக பார்த்தேன்னு தெரிவிக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு கைங்கரிய நிஷ்டை. கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம்னா சுழி கூட அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு சோர்வு இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, எதனாலையும் அவருக்கு ஆயாசம் ஏற்படக்கூடாது. இப்படி படுக்கையிலிருந்து அனைத்தையும் கூடவே இருந்து கவனித்தவர். அதனால தான் ராமானுஷருடைய நிழல் என்றே கொண்டாடுகிறோம். அப்படி கூடவே இருந்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்திருக்கிறார். இன்னும் அதை விட ரொம்ப முக்கியமா ராமானுஷரை பத்தி அப்படியே அந்த கிராமத்துல, அதாவது அந்த கிராமத்து பெண்கள் அவர்கள்லாம் அப்படியே பாடினார்களாம். ராமானுஷரை பத்தி தாலாட்டு அந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் பாட பாட கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்கேயே இருந்தாராம் கோவிந்தன். சந்தியா காலம் வந்தது, சந்தியாவந்தனம் பண்ற சமயமே தாண்டி போச்சு. இவர் இன்னும் அதை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் காலம் தாமதித்து தான் மடத்துக்கு திரும்பி வந்தார். உடனே அங்க இருக்கிறவெல்லாம் கேட்கிறா, என்ன ஏதனால காலம் நேரமாச்சு, ஏன் சீக்கிரமா நித்தியம் இன்னைக்கு வரவில்லையேன்னா அது என்ன பண்றது, ஆச்சாரியனை பத்தி அழகா அங்க பாசுரங்கள்லாம் பாடிட்டு இருந்தா அதை கேட்பதை விட இந்த சந்தியாவந்தனம் பண்றது ஒரு பெரிய காரியமா? தேவதைகளுக்கெல்லாம் அர்க்கியம் கொடுப்பது கொஞ்சம் காலம் தாழ்த்தி கூட கொடுக்கலாம். ஆனா ஆச்சாரியனை பத்தி அவ பாடுறது அந்த சமயத்துல கேட்டாதான் உண்டு. அதுக்கப்புறம் எப்ப அதை கேட்க முடியும்? இதற்கு பிராயச்சித்த அர்க்கியம் கூட இருக்கு. அப்புறமா தவறு பண்ணிட்டேன்னு ஒரு பிராயச்சித்தத்தோடு ஒரு அர்க்கியம் விட்டால் சரியாகிவிடும். ஆனா ஆச்சாரியனுடைய பெருமையை அவர்கள் சொல்லும் போது கேட்கலைன்னா பிராயச்சித்தமே கிடையாது, இழந்தது இழந்ததுதான். அதனால அதுதான் முக்கியம் என்று அந்த அளவிற்கு ஆச்சாரியனுடைய கைக்கரியம், அவருடைய புகழ், இதற்கு ஒரு துளியும் குறைவில்லாதபடி பார்த்து கொண்டவர் இந்த சுவாமி எம்பார். அப்ப லக்ஷ்மணருடைய சேஷத்துவம், அவர் காட்டின குணமும் இவரிடத்துல இருக்கு. கடைசியா பெரியவர் சொன்னா சிறியவன் கேட்கணும்னு ராமர் அவதரித்தாரே, அதை இவர் காட்டினாரானா பெரிய திருமலை நம்பின்னு பெயர் கொண்டிருக்கக்கூடிய திருமலை நம்பிகள் சொன்னதை கேட்டாரே. அவர் பெரியவர் சொன்னா கேட்கணும்னு அவதரித்தார். இருக்கிறதே பெரியவர் யார்? பெரிய திருமலை நம்பி. அவர் தானே மூத்தவர். அவரை பத்தி ஆச்சாரியர்கள் சொல்லும் பொழுது பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதாசீத் பிரசாத அந்த தனியன்ல சொல்லும் பொழுது பிதாமகஸ்யாபி பிதாமகாய என்று தெரிவிக்கிறார். பிதாமகன் யாரு? பிதாமகன்னா பிரம்மாவுக்கும் மூத்தவன. இப்போ பிரம்மா தான் நம்மெல்லாம் படைக்கிறாருன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த பிரம்மாவையே படைத்தவர் எம்பெருமான்னு பார்த்தோமா? அப்ப பிரம்மாவுக்கும் தகப்பன் திருமால். இப்ப அந்த திருமால் இந்த திருமல நம்பியை பார்த்து தாத்த அப்பா என்ன கூட்டிருக்காரு. ஆகாச கங்கை தீர்த்தம் அந்த விற்த்தாந்தம் அனைவருக்கும் தெரியும். பாப விநாசினி என்பதிலிருந்து தான் தீர்த்தத்தை தினப்படி கொண்டு வந்து கொண்டிருந்தார் பெரிய திருமல நம்பிகள். ஒரு சமயம் திருவேங்கடமுடையானுக்கு இவரிடத்துல விளையாடணும், இவரை தனக்கு தந்தையாக ஒரு உறவு சொல்லி அழைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு சிறு பாலனாக பின்னாடியே வந்தார். அப்பா அப்பா எனக்கு தீர்த்தம் கொடுன்னு கேட்டார். நீ என்ன சிறுவன், உனக்கெல்லாம் தீர்த்தம் கொடுக்க முடியுமா? போய் எங்கேயோ அருவிலையோ குளத்துலையோ எடுத்து குடிக்காம நான் கொண்டு வர தீர்த்தம் தான் உனக்கு கொடுக்க முடியுமா? இது பெருமாளுடைய கைங்கரியத்துக்காக எடுத்துட்டு போறேன் என்ன அவர் முகமே கொடுக்காமல் முடியாதுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போனார். பின்னாடியே இந்த பையன் போய் ஒரு கல்லை எடுத்து அப்படி அந்த பானையில விட்டு எறிந்தான். விட்டு எறிந்தா அது ஓட்டையாச்சு. அதுல இருந்து தாரையா தீர்த்தம் வந்தது. ஆன்னு வாயை வைத்து பருகி கொண்டே போனார். கொஞ்ச தூரம் போன பிற்பாடுதான் தலையில சுமை குறைந்தது. என்னடா முழுக்க தீர்த்தம் வந்ததே, பாதி தூரம் போனா தீர்த்தத்தை சுமை குறைந்து விட்டது, என்ன ஆச்சுன்னு பார்த்தா பாதி ஜலம் கீழே குறைஞ்சுடுத்து, ஓட்ட வழியா மொத்த ஜலமும் போயிடுத்து. பின்னாடியே அந்த பையன் வந்துட்டு இருக்கான். இது என்ன விளையாட்டு? நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன், நீ பின்னாடியே வந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணியா? உன்னால இன்னைக்கு பெருமாள் கைங்கரியமே போச்சுப்பார். என்ன அந்த பையனை போயிடுத்து அடிக்க போக அப்ப அவர் சொன்னாராம், சரி சரி நான் உனக்கு வேற தீர்த்தம் காட்டுறேன். எனக்கு என்ன பண்றது, ரொம்ப தாகமா இருந்தது, அதனால எடுத்துட்டேன். உனக்கு நான் வேற தீர்த்தம் காட்டுறேன், அதுல இருந்து நீ பெருமாளுக்கு எடுத்துட்டு போ, அவர் ஏத்துப்பார் என்று சொல்ல, சரி அது எந்த தீர்த்தம் காட்டுன்னு சொல்ல, பக்கத்திலேயே இன்னொரு இடத்துல ஆகாச கங்கை என்று மேலிருந்து அந்த மலை சிகரத்திலிருந்தே ஒரு அருவி கொட்டுறது. இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் அவர் ஏற்பார் என்ன அந்த தீர்த்தத்தை காட்டினார். அந்த சமயத்துல தாத்த அப்பா என்ன அழைத்தாராம் எம்பெருமான் இவர. அப்ப பிதாமகனான எம்பெருமானாலேயே பிதா தந்தை
அப்பா என் அழைக்கப்பட்டதினாலே இவர் பிதாமகஸ்யாபி பிதாமகாய. அப்ப பெருமானுக்கும் தந்தையா இருக்கிறார்னா பெரியவர் இவர் தானே. பெரிய திருமலை நம்பி அப்பேற்பட்டவருடைய சொல் பேச்சை கேட்டு முதல்ல திருந்தினார். பெரியவர் சொன்னார் சிறியவர் கேட்கணுங்கிறது முதல்ல இருந்தே காண்பிச்சுட்டாரு. அவர் சொன்னாரா சுவாமி திருந்திட்டேன், இனிமே வேற தெய்வத்தின் பக்கத்துல போவதில்லை, முதல்ல திருந்தினார். அடுத்து நீ ராமானுஷரோட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னாலும் உம்முடைய ஆணை அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு மறுபடியும் ராமானுஷரோட சேர்ந்து இருந்தார்னா அப்ப இதனால ராமனுடைய குணத்தையும் காட்டினார். அப்ப ராம பரத லக்ஷ்மண சத்ருக்ன என்ற 4வருடைய பண்பையும் அழகாக கோவிந்தருங்கிற ஆச்சாரியர் வெளிப்படுத்தினார். அதே புனர்வசு நட்சத்திரத்தில் அவதரித்தார். ராமானுசர் ஆதிசேஷன், அவரே இளையாழ்வார், அவரே பலராமன், அவரே மீண்டும் கலியுகத்தில் ராமானுசராக அவதரித்தார். ஆதிசேஷன் தான் இப்படி அவதரிக்கிறார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆதிசேஷன் பண்ண கைங்கரையும் எவ்வளவு கொஞ்சமா நெஞ்சமா. பெருமாள் அவதரிக்கும் பொழுதெல்லாம் கூடவே பிறந்து சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம், நீழ்கடலுள் என்னும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கமனையாம், திருமார்க்கு அரவு என்ற திருமாலுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்தாரா. பெருமாள் யோசித்தார், எல்லா யுகத்திலையும் கூடவே பிறந்து பிறந்து இவன் பல கைங்கரியங்களை செய்து விட்டான், பிரதிபலனை நாம எதையான செய்யணும். நிறைய தொண்டை வாங்கிட்டுட்டோம், மீண்டும் இவனுக்கு தொண்டு செய்ய வேண்டுமேன்னு எம்பெருமான் சிந்தித்தார். நாம இதே உருவத்தோடு இப்படியே போனா எம்பெருமான் ஏத்துக்க மாட்டார், ராமானுசர் இப்படி ஏத்துக்க மாட்டார். அப்ப ராமானுசருக்கு தொண்டு பண்ணக்கூடிய ஒரு விதத்துல நாம பிறக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் பல பிறவிகள் எடுத்தாராம். புனர்வசு நட்சத்திரத்திலே இங்கு கோவிந்தராக அவதரித்தார். புனர்வசு நட்சத்திரத்திலே சித்திரை மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல நசரத்பேட்டை என்று இப்பொழுது வழங்கப்படுகிறது. புருஷமங்கலம், இது மழலை மங்கலம். புருஷமங்கலம்ங்கிற ஊர்ல அங்க முதலியாண்டான் தாசரதி என்னும் திருநாமத்தோடு அங்கு அவதரித்தார். ஆக கூரத்தாழ்வான் தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்த கூரத்தாழ்வான் அவரும் சாட்சாத்து ராமனுடைய அவதாரம் என்னே கொண்டாடப்படுகிறார். ஆக ஆதிசேஷன் ஒரு அவதாரம் எடுத்தார் ராமானுசரா. ஆனால் இப்ப கலியுகத்துல ராமானுசரா அவதரித்தார். இதற்கு முன்னாடி பல அவதாரங்களை எடுத்தாரா. இப்ப அந்த சமயத்துல எல்லாம் பெருமான் ஏற்றுக்கொண்டார். இப்ப மீண்டும் இவருக்கு தொண்டு செய்வதற்காக தாம் பல அவதாரங்களை எடுத்தார். கூரத்தாழ்வானாக அவதரித்து, பேட்டையிலே முதலியாண்டானாக அவதரித்து, இங்கு கோவிந்தராக அவதரித்து, இப்படி சுற்றி ராமானுசரை சுத்தி அவதரித்து அவரை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து எல்லா அடிமைகளையும் செய்து கைங்கரியங்களையும் செய்தார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான க்ஷேத்திரம். நாளைய தினம் அவருடைய அவதார மகோத்சவம் சிறப்பாக அந்த உற்சவம் கொண்டாடப்பட இருக்கிறது. 10 தினங்கள் விமர்சையாக நடைபெற்றது. நாளைய தினம் அவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம். காலையிலிருந்து விமர்சையாக உற்சவங்கள், திருமஞ்சனம் எல்லாம் உண்டு. அதையும் அத்தனை பக்தர்களும் பாகவதர்களும் சேர்ந்திருந்து அனுபவிக்க வேண்டும் என்னும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்தலத்திலே ஒரு ராமானுஜ கூடத்தையும் கட்டி இந்த இடத்துல பல பாகவதர்களையும் வரவழைத்து ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல தவறாமல் அந்த ததியாராதன கைங்கரியத்தையும் பண்ணி கொண்டு வரக்கூடிய இந்த பாகவதர், கண்ணன் பாகவதர், அவரோடு கூட சகாயமா இருக்கக்கூடிய தன உதவி எத்தனையோ அதற்குன்னு வேண்டிய செல்வமோ பொருள்களோ அனைத்தையும் கொடுத்து, வெறும் காசு பணத்தை மட்டும் கொடுக்காமல் உடல் உழைப்பும் வேண்டுமே, அதெல்லாம் கொண்டு வரணும். கொண்டு சேர்க்கணும்னா உடலுக்கு நல்ல பலம் ஆரோக்கியம் அதெல்லாம் இருந்தால் தான் கொண்டு சேர்க்க முடியும். அப்படி உடல் உழைப்பையும் கொடுத்து அதையும் செய்யக்கூடிய அவரோடு கூடியிருக்கக்கூடிய பாகவத பெருமக்கள் அத்தனை பேருக்கும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பு திருக்க வேண்டும். அதே எம்பெருமானும் எம்பெருமானாரும் எம்பார் இந்த ஆச்சாரியரும் பூர்ணமாக தங்களுடைய கடாட்சத்தை இவர்கள் பேரில் பொழிய வேண்டும் என்னும் பிரார்த்தித்துக் கொண்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல அன்போடு கூப்பிட்டு 2 வார்த்தை சொல்லணும்னு அவர்கள் பிரார்த்திக்க, அதற்கு ஏற்ப இந்த வருஷம் இப்படி ஒரு அழகான அனுபவம் அடியனுக்கு கிட்டியது. அதை அவங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்ட அனைவருக்கும், பெருமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயான்மத் விஸ்ரமஸ்தலி. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.